ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரசிக்கக்கூடிய தி செல்ஃபிஷ் லவ் எஸ் டூ ஃபைனல் பார்ட்ஸ், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் பர்சனுக்கு ஒரு பர்த்டேடா, ஓகேவா? அவங்க யாருனாக்கா நேம் ஜாரா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், பிகாஸ் டு கம்ஃபர்ட் ஜோன், ஓகேவா? நம்ம ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணுற ஒரு பர்சன் அவங்க தான். அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் கூட நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா உடனே கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைடா, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ், நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுற ஒரு பர்சன் அது அவங்க தான். நான் அவங்களுக்கு வேறு யாரையும் அவ்வளோ பேரை பார்த்ததே இல்லை, ஓகேவா? அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் பார்த்ததில்ல. ஆனால் அவங்க வேர்ட்ஸ் மட்டும் நம்மளை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவங்க. என்னோடய சேனல் ஸ்டார்டிங்லேருந்து என் கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு எப்படி என் கூடவே இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்காக எதுவும் பண்ணது கூட கிடையாது. ஈவன் அவங்க கேட்ட ஒரு ஸ்டோரி கூட போடலை. ஏன்னா ஐம் சாரிடா, ஐம் ரியலி சாரிடா, ஓகேவா? ஏன்னா எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு, நான் மறந்துட்டேன். உண்மை அதுதான், மறந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஸ்டோரி நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வேர்ல்டில் ஹாப்பினஸ் மட்டுமே டிசர்வ் ஒரு பர்சன். ஏன்னா நீ ஒரு பியூர் சோல், எனக்கு தெரியும். உங்க கூட இருக்கவங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ வந்து ஒரு பியூரஸ்ட் சோல், ஓகேவா? ஒன்று மாதிரி பர்சன் பார்த்ததே கிடையாது. நீ லவ்வுக்கு மட்டுமே டிசர்வான பர்சன். நீ ரொம்ப காடை நம்புவேன், நானும் சேம் காடை ரொம்ப நம்புவேன். நான் காட் கிட்ட ஒரு விஷ் வச்சுருக்கேன், கண்டிப்பாக உனக்கு எல்லா ஹாப்பினஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? இது வரைக்கும் லைஃப்பில் எந்த மாதிரி ஹாப்பினஸ் இருந்திருக்கு, எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ஓகேவா? என்னோட விஷஸ் கண்டிப்பாக உனக்காக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ரேயர் உனக்காக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லோரும் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க, ஓகேவா? உங்களோட அம்மா வந்து உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் யாருக்கு விஷஸ் பண்ணியிருக்கன்றதுலாம் தெரியல. ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விஷஸ் கொடுங்க, ஓகேவா? உங்கள் விஷஸில் குட்டி ப்ரேயரும் வச்சுக்கோங்க. அவங்க எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், சார் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போயிடணும். அவங்க ரொம்ப ஹாப்பினஸ் டிசர்வ் ஒரு பர்சன்ட், ஓகேவா? ஒரு பியூர் சோல். அதனால் உங்களோட எல்லாரோட விஷயத்துலையும் ஒரே ஒரு ப்ரேயர் இருக்கட்டும், ஓகேவா? அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் வந்துட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? விஷ் யூ மணி ஒரு ஹாப்பினஸ் ஆஃப் த டே சாராமா, ஓகேவா? எப்போது ஹாப்பியாக இருடா. ஆனால் என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பர்சன் நீ தான். இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம், அப்படி இருந்தும் நான் அவனை எப்போவுமே என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஏன்னா நீ அவ்வளோ பர்சன் சொல்லியிருக்கேன், அவ்வளோ எனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்க. அதனால் கண்டிப்பாக நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிகஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு பெஸ்ட்டு சோல், ஓகேவா? நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கும்டா. உங்கள் எல்லாரோட விஷயம் கொடுத்துருண்டா, ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் எப்படி என் பண்ணிப்போனாக்கா, நம்ம ஜிமின் வந்து ஜங்கு தேடுறாங்க எங்கே காணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா ஜிமின் ஜங்கு ரூமுக்குள்ள வராங்க. பார்த்தா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, என்ன அப்படி பார்க்குறாங்க, என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கா? சோ ட்ரிங்க்லாம் பண்ணக்கூடாதுமா, இங்கே வந்து ரூல்ஸே இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன 20 years வரவே இல்லை, அதுக்குள்ள ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு 18 years தான் நடந்துட்டுருக்கு, ஏன் ட்ரிங்க் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டேன். நான் குடிச்ச உனக்கு என்ன சொல்கிறாங்க? ஜங்கா என்ன பேசுகிற, உனக்கு கோவம் என் மேலே சொல்கிறாங்க. ஆமாம், கோவம் தான் என்ன அப்படி கேட்குறாங்க. என்னாச்சு உனக்கு? சரி ஜிமின் தான். ஜங்கு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்காரு, நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு வரும், ஸ்வெட் ஆயிருக்காரு. என்னாச்சு உனக்கு? என் ஜங்காக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் அவங்க கூட டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சொல்கிறாங்க. ஜங்கா அது டான்ஸ் மாஸ்டர் தானே சொன்னாங்க, அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கொலாபரேஷன் தானே பண்ண சொன்னாங்க, அதில் போய் என்னமா இருக்குது சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ சொல்ல முடியாது, எனக்கு அவங்க கூட பண்ணுற பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல திட்ட மாட்டாங்களா? ஏன் அவனுக்கு பிடிக்காது சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்லியிருக்கணும், அவங்க கூட பண்ண எனக்கு பிடிக்கல, நான் ஜங்க கூட தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் நம்மளும் தப்பாக பேசுவாங்க, சரியா? ஏன்னா நீ என்னன்னா ஆல்ரெடி ஒரு டைம் டான்ஸ் பண்ணியிருக்கோம், அப்போ கூட சில பேர் காசிப் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் நல்ல வேலை அது பெருசாக எதுவும் ஆகலை. நான் உன்னையே வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தப்பாக நினைப்பாங்கம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. யார் தப்பாக நினச்சி எனக்கு கவலையே கிடையாது, சொல்லியிருக்கணும்ல. ஏன் அவனை தூக்குறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஐயோ என்ன பேசுகிறா, அவன் ஜஸ்ட் டான்ஸுக்காக தான் தூக்குறான், மற்றபடி எதுவும் கிடையாது. நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், உன்னோட ஒய்ஃப் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறீங்க, என் ஒய்ஃப்னாக்கா நான் சொன்ன நீ பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஐம் சாரி, இங்கே பாரு நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. அவனை இப்படி தூக்குறான் அப்படி சொல்லி ஜங்கு தான் ஜிம்முட இப்போ கை வைக்கிறாங்க. சரி ஓகே, ஐம் சாரி ஓகேவா, இதுக்கப்புறம் நடக்காது. இருக்கா நீ குடிச்சிட்டே வச்சோ, குடிச்சே தெரிஞ்சாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, திட்டுவாங்க, அப்படியே பண்ணக்கூட தப்பு. இங்கே பாருங்க ஹேண்டில் எப்படி சொல்லிட்டா இருக்குது ஹீரோ சொல்லி ஜிமின் போயிட்டு ஒரு வெட் கிளாத் எடுத்துட்டு ஜிம்மோட ஜங்கோட ஃபேஸில் வைப் பண்ணுறாங்க. ரொம்ப கேரிங், அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துருக்காங்க. அவர் அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, நம்ம குட்டியாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு அழகாக லிப்ஸு நோஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ அவங்க ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. அவனை தூக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க, பாடி ஃபுல்லாக எரியிற மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, நான் ஒன்றுதுமா, நான் உன்னோடது சரியா, நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம். இப்போ நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருக்கோம், ஃபியூச்சரில் நான் ஒய்ஃப் ஆக போகிறேன், ஓகேவா? நம்ம ஒரு பெரிய ஐடல் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் உனக்கு போக நான் அதை உனக்கு மட்டும் சொந்தமாக இருப்பேன், ஓகேவா? ஜஸ்ட் என் கூட டான்ஸ் பண்ணுறவங்களும் எனக்கு சொந்தமாயிருவாங்களா என்ன? இல்லை அவங்களுக்கு நான் சொந்தமாயிருவேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்குட்ட ரொம்ப அழகாக பேசிக்கிட்டே அவர் ஃபேஸில் வைப் பண்ணுறாங்க. பாரு ஷர்ட்லாம் பாரு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு நெக்கில் வைப் பண்ணுறாங்க. அவர் நெக்கை வந்து சாச்சி விட்றாங்க, அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கும், இல்லை அப்படியே வைப் பண்ணுறாங்க ஜிமின். ஜங்கு அப்படியே ஜிம்னே பார்த்துட்டு இருந்துட்டு ஜிம்மில் அப்படியே பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் உனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து தீருவோம், ஏன்னா அவன் எனக்கு தூக்கும்போது இந்த இடத்துல ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணான், அது எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. அவன் இப்படி பண்ணான், நீ பார்த்துக்காம இருக்கலாம், நான் பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கம்மா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கவே இல்லை. ஜங்கு பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவோம்,
இதுக்கப்புறம் நீ யாராவது உங்க கூட டான்ஸ் பண்ண நினச்சா நீயே சொல்லணும். வேண்டாம் நீ கூட டான்ஸ் பண்ண மாட்டேன், ஜங்கா கூட மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லணும் சொல்கிறாங்க. அச்சோ அது எப்படி சொல்ல முடியும் சொல்கிறாங்க. நீ சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன் ஓகேவா, ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் நீ வீட்டு எப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, நான் விட மாட்டேன் ஓகேவா, இன்னைக்கு அவனுக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எப்பவும் அடிப்பேன், அப்புறம் கடிச்சு வைப்பேன், இல்லைனாக்கா என்ன பண்ணுவேன் கீழே நான் வேறு என்ன பண்ணுவாக்கா ஜிம் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இன்னைக்கு நினைக்கிறதோட பெருசாக இருக்கும் சொல்கிறாங்க. என்ன அடிக்க போகிற சரி அடிச்சு கோசம் ஒரு சிக்ஸ் காட்டுறாங்க. இப்போ ஜங்க் பண்ணி ஜிம் சிக்ஸ் அப்படி பைட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு வலியே வந்துடுது. அச்சோ சார் ஜிம் பயந்து வலியில் கத்துறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு சிக்ஸில் பைட் பண்ணிட்டு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வேறு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு பயம் வந்துருச்சு. ஜங்க் அப்படி பேசுகிற தப்பு, நீ ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்கமா அப்படி சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணியிருக்கா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் சரியா, நான் ட்ரிங்க் பண்ணிட்டு மறந்து போயிட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ பைட் பண்ணால் மாறி நீ தான் ஃபீல் பண்ண ஓகேவா, நான் நிறைய பைட் பண்ணுறேன் நீ தான் வருத்தப்படுவோம், வேண்டாம் ஓகேவா பைட் பண்ணாத, அடிக்கதான் அடிச்சுக்கோ, வேறு எதுவும் பண்ணாத என்ன சொல்கிறாங்க. உன்னை கிள்ளி வைப்பா இல்லை அடிச்சு வைப்பா இல்லைனாக்கா என்ன பைட் பண்ணுவோம் இவ்வளோ தானே தேவை பண்ணுவா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்த்து கேஷ் கேட்டிருக்காரு. ஜங்க் பார்த்தா அதை எடுத்து விட தாண்டி ஒரு பனிஷ்மெண்ட் ஓகேவா, லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உன் பக்கத்தில் யாரும் வரவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பேசுகிற எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே வந்துட்டு அவர் ஷர்ட் ரூம் பண்ணுறாங்க. பார்த்து அவ்வளோ ஹாட்டாக இருக்கார். ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு இப்போ எதுக்கு நீ ஷர்ட் ரூம் பண்ண சொல்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தது இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்துருக்கேன் தான், நான் இப்போ எதுக்காக கேட்குறேனாக்கா இப்போ எதுக்கு நீ ஷர்ட்டில் ரூம் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்குறேன் சார். ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு பிடிக்கும் வேணும் ஷர்ட்டில் பார்க்க அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதுக்காக இப்படி இல்லை ஓகேவா, நீ வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காரு தூங்க வா படுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் அதெல்லாம் கேட்கறதவே இல்லை. ஜங்க் அப்படி ஜிம் ஷர்ட்டில் கை வைக்கிறாங்க. எனக்கு ஏன் ஷர்ட்டில் கை வைக்கிறா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் பனிஷ்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணா ஜங்க்கா நீ ட்ரிங்க் பண்ணிட்டு பேசுகிற ஓகேவா, என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசுகிற தங்கல்ல வேண்டாம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் அது கேட்கவே இல்லை. அப்படியே ஒரு ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ரிப் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே பார்த்தா ஒரு பட்டன்ஸை தெரிச்சு போய் விடுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு அப்படியே ஜிம்மோட ஆப்ஸ் ஸ்டம்க்லாம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி டெம்ப்டட் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. பயம் வந்தது அவருக்கு. இன்றைக்கி ஜங்கோட இந்த ஐஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களே கோவம் எல்லாம் கலந்துருக்கு. ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்காரா, டிஃப்ரெண்டாக இருக்காரு. ஜம்கா வேண்டாமா சொல்லிட்டாங்க. ஜம்க்கு அதில் கேட்கவே கிடையாது. அப்படியே போயிட்டு ஜிம்மோட ஸ்டமக்கில் தான் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிறது ஃபீல் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜம்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. அவர் பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஆப்ஸ் ஸ்டமக்கு நெக்கு சொல்லிட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பயம் வந்துடுது. இன்றைக்கி டிஃப்ரெண்டாக ஏதோ இருக்குது சொல்லிட்டு ஜம்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்க் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் தானே. ஆமாம் ஹஸ்பண்ட் தான். இப்போ இல்லை ஃப்யூச்சரில் ஓகேவா, ஃப்யூச்சரில் என்னோட ஹஸ்பண்ட் தான். அது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். ஆனால் இப்போ இல்லைம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நம்ம படிக்கிறோம் ஓகேவா, இப்போது படிக்கிறோம், நிறைய நம்மளுக்கு ட்ரீம் இருக்குது. அப்பா அம்மா நம்ம ட்ரெஸ் பண்ணி கூட்டு வந்து சேர்த்து வச்சுருக்காங்க சரியா. இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே லவ் பண்ணுறது தப்பு, அதை தாண்டி நம்ம லவ் பண்ணுறோம் ஓகேவா, அதை தாண்டி இது பண்ணக்கூடாது. நம்ம தப்புமா புரிஞ்சுக்கோ. ஜிம் தான் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக அழகாக சொல்லிட்டு இருக்காரு சாஃப்டாக. ஜம்க்கு அதை கேட்கறதில்ல. நீ எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. நான் உனக்கு தான் உனக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ இல்லை சரியா இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் நான் எடுத்துக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படி இல்லை, நீயே ஃபீல் பண்ணணும், இந்த டைம்லாம் பண்ணக்கூடாது, தப்புமா நம்ம ஏஜ் வேறு, இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது தங்கம்லாம் சிவன் சொல்கிறாங்க. ஜங்க் அதை கேட்கறத எனக்கு வேணும், எனக்கு ஃபுல்லாக வேணும் சொல்கிறாங்க. இல்லை அப்படி பேசக்கூடாது தப்பு ஓகே, நீ கோவத்தில் பேசுகிற பாசிட்டிவில் பேசுகிறா ஓகேவா, ஒன்றும் இல்லை எனக்கு ஜஸ்ட் என்னை தூக்கி டான்ஸ் பண்ண அவ்வளோ, மற்றபடி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அவங்க வந்து நான் கை வச்சான் சொல்லிட்டு ஜங்க் போய்ட்டு அப்படி ஜிம்மில் ஹிப்பில் அப்படி பைட் பண்ணுறாங்க. அப்படின்னு பைட் மார்க்ஸ் ஸ்கின்னில் அப்படி பட்டு எப்படின்னா இப்போ பதியுது. ஜிம் பார்க்குறாங்க. வழியில் அப்படி கத்தவும் முடியல, கத்துனா தப்பாக அனுப்பிச்சுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிட்டு ஜிம் தான் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெயின் அப்படி கண்ணு டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறீங்க என்னோடது, எனக்கு மட்டும் சொந்தம், உன்னோட பாடி டச்சஸ் தான் என்னோட தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. ஜம்கா அவங்க ஜஸ்ட்ன்னு தூக்கி டான்ஸ் பண்ணாங்க, அதுக்கு அப்படி பண்ணுறேன் இல்லை தப்புமா ப்ளீஸ்மா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜம்கு கேட்கவே கிடையாது, எனக்கு நீ வேணும் ஓகேவா சொல்லிட்டு ஜம்க் தான் அப்படி ஜிம்மோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவரோட ஹேண்டை ஜிம் பாடி ஃபுல்லாக பண்ணி ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறாரு. ஜிம்முக்கு பயம் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ புஷ் பண்ணுறாரு. இப்போது ஜங்க் வந்து கேட்குறதவே இல்லை. ஜிம்மி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. ஜங்க் வந்து புஷ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. என்ன படிச்சு ஜம்கா நீ பைத்தியமா இப்படியே பண்ணுவா, நீ என்ன படிச்சுக்கன்னு தெரியுது உனக்கு, நீ கான்ஷியஸ்லேயே இல்லை, இந்த மாதிரி பண்ணாத சரியா தப்பு, அப்பா அம்மா எவ்வளோ ட்ரஸ்ட்டாக வந்து விட்டு போயிருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டுருக்கா சரி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறீங்க. உனக்கு நான் டச்சஸ் பண்ணுறேன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நீ என்ன பேசுகிற, நீ ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஓகேவா, நான் அப்படி சொல்ல, இந்த டைமில் பண்ணுறது தப்பு, ஈவன் நீயே வந்துட்டு கான்ஷியஸ் கொண்டுட்டா நீ நினச்சி பார்ப்பேன் நம்ம இப்படிலாம் பண்ணுமா சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன், புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு கான்ஷியஸாக இருக்குது ஓகேவா, எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜம்கா வேண்டாம் புரிஞ்சுக்கோ, நான் சாம் ரூமில் நிற்க வேண்டிய அஜிசங் ரூமில் படுத்துக்கிறேன், இந்த சாம் நான் கணப்புற ஜிம் தான் ஏஞ்சி போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு தான் அப்படி ஜிம் எடுத்து பெட்டில் பின் பண்ணுறாங்க. ஏன் நான் தொடக்கூடாதுன்னா சொல்கிறாங்க. ஜம்கா வேண்டாம்மா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன பயம், ஏன் நான் வந்து டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா நீ ஃபீல் பண்ணுவோம் மார்னிங் ஓகேவா, தப்பு நீ ட்ரிங்க் பண்ணிக்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் நம்ம வந்து நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுமா, தப்பு இல்லையா கேட்குறாங்க. நான் லிமிட்டை கிராஸ் பண்ணல, நீ என்னோடது மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி நான் உன்னோட
நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ வேண்டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சார். ஜிம்மில் எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜவுக்கு வந்து கேட்கறதே இல்லை. ஜவுக்கு தான் அப்படி ஜிம்மில் பின் பண்ணிட்டு நீ எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு அப்படியே ஜிம் பேண்ட்டில் கை வைக்கிறாங்க. வேண்டாம் சார். ஜிம்மில் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க டைட்டாக. ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னா ஜவுக்கு கேட்கறதே இல்லை. என்னோடது எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லிட்டு அவரும் ஜிம்முடைய ஹேண்டை பின் பண்ண ஸ்ட்ராங்காக பின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஜிம்மில் எஸ்கேப் ஆக முடியல. இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்குள்ள எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஜிமின் கரெக்ட் ஏஸ் வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஜங்கு வந்துட்டு சொல்ல விடலை. அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் பேசவும் விடாமல் ஃபுல்லாகவே அவர் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு கடத்துக்கு மேலே போக ஜிமின் அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு அமைதியாக போயிட்டுருக்கு. ஜிமின் கத்தவும் முடியாமல் அழகாக ஃபுல்லாக டேஸ் வந்துட்டுருக்கு. சவுண்டே இல்லை, அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஜங்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 3 o'clock ஆகுது. இப்போ தான் ஜங்கு அப்படி ஜிமின் பக்கத்து வந்து படுத்துட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு தெரியுமா அப்படி ஜிம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே இல்லை. மார்னிங் நீ ஃபீல் பண்ணுவா சார். ஜிம் தான் அப்படியே வந்து படுத்துட்டாங்க. அப்படியே அடுத்துட்டே படுத்துருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைம் இன்றைக்கி வந்துட்டு சண்டே டாக்டர் லீவ் தான். ஏன்னா ஜங்குக்கு வந்து ட்ரிங்க் பண்ணி சாட்டர்டே நைட்டு தான். இப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி சண்டேனால இப்போ லீவுன்றாலும் எல்லாம் தூங்கிட்டு அவங்க ரூமில் அமைதியாக தான் இருக்குது. இப்போது டைம் ஒரு 8 o'clock இருக்கும். நம்ம ஜங்க் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மியில் அப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஜங்க் ஐஸ் ஓப்பன் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேடாக இருக்குது. எனக்கு அவங்க பாடியில் ட்ரெஸ் இல்லைன்றது ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. இது மாதிரிலாம் வந்து இருந்ததே சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவர் ஜிம்மோட பாடி ஃபுல்லாக வந்துருக்கு. ஹக்கி மார்க்ஸ் தான் இருக்குது. அப்படி நெக்கில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக இருக்குது. ஜங்க் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ பார்த்துட்டு அவரோட நைட் அப்படி ரிமெம்பர் ஆகுது. எல்லாமே அவர் எல்லாம் பண்ணார், ஜிம்மில் எல்லாம் சொன்னார் சொல்லிட்டு எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது. அவரோட ஜிம்மில் அப்படி பார்க்கவே முடியல. ஜிம்மில் இந்த கண்டிஷன் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பைட் மார்க்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்கின்னோட அப்படியே ஃபுல்லாக பதிஞ்சிருச்சு. அது பார்க்குறப்ப அவருக்கே பயம் வந்துட்டு இது நானாக பண்ணலாம் சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மில் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் கூப்பிட்றாங்க. ஜிம்மில் அப்படியே ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்கும்போது ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து ஜிம்மில் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி கோமாவோ இல்லை ஒரு மாதிரி கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி அப்படி பார்த்தது எல்லாம் முதல் தடவை பார்க்குறாங்க. அவரோட ஏற்றுக்க முடியல. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஏன் ஜங்கு அப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க. நான் என்னை ஜஸ்ட் அந்த பர்சன் இதை தூக்கி டான்ஸ் பண்ணாங்கக்கா அப்படி பண்ணுறியா இல்லை வேறு ஏதாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குற சத்தியமே எனக்கு கோமையில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைடா நான் அப்படி பார்த்ததில்ல சொல்கிறாங்க. அப்படி என்னை மட்டும் எத்தனை டைம் கேட்டேன் வேண்டாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஏஜ்லாம் அப்படி பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. உனக்கு அப்படின்னு என் மேலே கோவம் உனக்கு என் நம்பிக்கை இல்லையா? என் லவ்வில் நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் மேரேஜ் பண்ணி நீ என்ன வேணும்னு சொன்னால் கூட நான் ஓப்பன் தானே வரேன். உனக்கு என்ன ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிச்சதா என்ன எல்லாமே நானே தானே வந்தேன், நானே தானே பண்ணேன் அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு உன்னோட எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் எப்படி சுத்தணும்னு சொல்லிட்டு நான் உன்னோட நிறைய லவ் வச்சிருக்கோம் மேலே உங்களை கிரேஸியாக இருக்கா சொல்கிறாங்க. ஓ அதை அப்படி பண்ணி அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மட்டும் எதிர்பார்க்கவே ஜம் காசு ஜிம் நடறாங்க. எல்லா வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்கிறாங்க. பாரு யாருக்கும் தெரியாதுடா பண்ணி தப்பு தான் அங்கே பாரு ஆனால் யாருக்கும் தெரியாது அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் நடறாங்க. உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்கவே தெரியுமா இது வரைக்கும் உனக்கு கோவம் வந்து பனிஷ் பண்ணுவேன் ஜஸ்ட் அடிப்பேன் இல்லை கிஸ் பைட் பண்ணி வைப்பா இல்லை அப்படி ஜிம் நடறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் தப்பு பண்ணிக்க தெரியுமா? நம்மளோட ஏஜ் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் மாதிரி இருக்குது நீ ஏன் ட்ரிங்க் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பண்ண உனக்கு யார் அலோவ் பண்ணது? இங்கே யாராவது பார்த்தா உங்களுக்கு கரியர் ஸ்பாயிலாதா? நீ உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டியா? இதெல்லாம் ஒரு விஷயம் நீ எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிட்டு இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜம் கேட்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறே தெரியல. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே ஜங்குக்கா அப்படி சொல்லி நான் அப்படி அழறாங்க. எவ்வளோ போய் எனக்கு தெரியுமா இது இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது மேரேஜுக்கு முன்னாடி அப்படி சொல்கிறாங்க. நம்ம ட்ரீமே ஸ்டார்ட் ஆகலை இன்னும் நம்ம கரியரை கூட அச்சீவ் பண்ணல எதுவுமே பண்ணாதப்போ சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாட்டு ஜிம்மினுக்கு பாரு ஜிம்மின்னு உனக்கு கோவம் தானே அடிச்சு கொத்திட்டிக்கும் ஆனால் எனக்கு வெறுத்து அதை வைக்க வேண்டிய பேச முடியாது தாக்கி விட சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க ஒரு கண்ணு அப்படி ஒரு மாதிரி ஜங்கு வந்து அழுதுகிட்டே பேசிட்டுருக்காங்க. மார்னிங் எங்கள் பாரு ஜங்கா இப்போ நான் சொல்கிறேன் நான் உன்னை எப்போவுமே மேலே அதிகமாக லவ் வச்சுருக்கேன் ஓகேவா? ஆனால் அந்த லவ் தாண்டி நம்மளுக்கு லிமிட்னு ஒன்று இருக்குல்ல அதை தாண்டக்கூடாது ஜங்கா. அப்பா அம்மா ட்ரஸ்ட் வச்சுருக்காங்களே இது பண்ணுறது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. தப்பு தான் சாரி இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சரி ப்ராமிஸை பிடிக்க மாட்டேன் ப்ராமிஸ் அது பண்ண மாட்டேன் சாரி ஜங்கு அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்து வருத்துறாத என்னோட தள்ளி போயிடாது சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு என்ன சொல்ல தெரியும் எனக்கு பயமாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. ஒன்றாகுது ஜங்குக்கும் அப்படி கம்ஃபர்ட் பண்ணி ஹக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ப்ராமிஸாக நான் வந்து ஜாலஸ் ஆக மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் உன்னோட ஜங்கு அவனுக்கு எது புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. யாருக்கும் தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா சொல்கிறாங்க யாருக்கும் தெரியாது சாரி சொல்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. ஒரு ஹைட்ரீன் மட்டும் சொல்கிறத தங்கும் ஹைட்ரீன் மட்டும் சொல்கிறதுலாம் தாங்கிக்க முடியாது ப்ளீஸ் தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ உங்ககிட்ட ஒரு ஹைட்ரீன் வருஷம் நான் கேட்கவே கூடாது சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அமைதியாக இருக்காங்க. அவருக்குமே கோவம் வருது. அப்போ அடிக்கிறாங்க ஜங்கோட செஸ்ட்லேயே எப்படி பண்ண போறிக்கி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சாரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு தான் ஜம் தூக்கிட்டு போய்ட்டு அப்படியே குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி விடுறாங்க. நான் போய்ட்டு ஃபுட்டு வேண்டாம் சொல்லிட்டு அவர் போயிட்டு அவரும் குளிச்சிருப்பாரு போய்ட்டு ஃபுட்டு வேண்டாம் ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் எந்திரிக்க முடியல பெட்லேயே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிசங்கும் சாம் உள்ள வராங்க. ஏதாச்சும் ரூம் மட்டும் வெளியே வர மாட்டேங்க வாங்க கிரவுண்டுக்கு போய்ட்டு ப்ளே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க இல்லைடா நான் அங்கே வர டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கு ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறாங்க ஜங்கோட ஜிம்மோட நெக்கில் ஒரு ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது.
ஆக்சுவலாக ஒரு டிஷர்ட் தான் போட்டுருப்பாரு. அந்த டிஷர்ட் நெக்கு கிட்ட ஒரு மாதிரி கிக்கிஸ் தெரியுது. இது என்ன சொல்லி கொஞ்சம் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா வழக்கம் போல் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டா நான் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பனிஷ்மெண்ட் ஒரு பைட் பண்ணுவார் அதுதான். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஜிம்மில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டயர்டாக இருக்காரு. ஜிசன் பார்க்குறாங்க. ஏய் நீ ஓகே தானே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லையே அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது என்னடா அப்படி கேட்குறாங்க. ஒன்னோட சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க ஒன்றும் இருக்காது விடு இவன் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டாரா அதிகமாக பைட் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சரின்ட்டு விட்டுறாங்க. உனக்கு தெரியுமா ஜிம் நான் சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க சாமில் நைட் என்கிட்ட ஒரு ட்ரை பண்ணாடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூர் மாதிரி சொல்லிட்டே பார்க்குறாங்க. என்ன சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் சும்மா விடுவேனா நான் ஹேண்டை போட்டு கட்டி வச்சுட்டேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்காம ஹேண்டில் கட்டி போட்டு காலை கூட கட்டி போட்டேன் எப்படி தூங்குறேன் பக்கத்தில் ஒரு சொல்லிட்டு பண்ணிட்டேன்ல அவன் பெட்டு விட்டு பக்கத்தில் என் பெட்டுக்கு நீ வரக்கூட சொல்லிட்டேன். அப்புறம் அமைதி ஆகிட்டான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ட்ரிங்க் பண்ணது பாசன் கேள்வி உனக்கு என்ன பண்ணு தெரியலடா சொல்லிட்டு நம்ம ஜிசன் திட்டாங்க சாம. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜங்குக்கு ஒரு மாதிரி எடுத்து அமைதியாக இருக்காங்க. எதுவும் சொல்லிக்கல ஜிம்னால விட்டு கொடுக்க முடியாது. ஜவுங்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட்லேயே விட்டு கொடுக்க முடியாமல் அமைதியாக இருக்காங்க. சரின்ட்டு அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வர நாங்களும் போக மாட்டோம் சொல்லிட்டு இந்த ரூமில் உட்காந்துருப்பாங்க. ரூமில் உட்காந்து பேசிட்டு அப்படி விட்டுறாங்கடா. இப்போ ஜவுக்கு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆகிறதே இல்லை. ஏன்னா இப்படி பண்ணுறதுனால ரொம்ப கில்ட்டியாக போயிடுது. ஜிம்மே ரொம்ப அமைதியாகிறாங்க. எதுவும் பண்ணுறது கிடையாது. யாரோ பேசினா கூட ஜிம்மில் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஜாலியாக பேசுவார். யார் பேசினாலும் ஓடி பேசுவார். ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட நல்லா பேசுவார். ஆனால் இப்போ யார்ட்டு பேசல. இப்போ ரொம்ப குவைட் ஆகிட்டாரு. கேட்டால் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணல சொல்லிட்டு அப்படியே சொல்லிப்பாரு. இப்போ ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஜிமினுக்கும் ஜங்கும் சேம் டைம் ஒரே இடத்துல எல்லாமே போயிட்டுருக்கு. டான்ஸாக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் அதை மியூசிக் எல்லாமே ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆகுதுடா இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் ஜங்கும் ஜிம்மில் ஒரு ஃபைட் கூட பண்ணல. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப குவைட் ஆகிட்டார் சொல்லிட்டு ஒரு எதுவும் பண்ணல. நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு அமைதியாக தான் இருப்பாங்க. 1 month ஆஃப்டர் நம்ம பார்த்தா நம்ம ஜிமினிக்கா டான்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப மயக்கமாக வருது. ஜிசன் பார்க்குறாங்க என்ன ஆச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. எங்கே போயிடுச்சு உன்னோட எனர்ஜி அப்படி கேட்குறாங்க. எப்போ ரொம்ப கிரேஸாக டான்ஸ் பண்ணி வச்சு கேட்கும்போது ஜிம்னி எதுவும் சில அமைதியாக இருக்காங்க. ஒரு மாதிரி கிட்டீனஸாகவே இருக்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே உட்காந்துறாங்க. டைம் பார்க்குறாங்க என்னாச்சு ஜிமின் உனக்கு சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க சொல்லு பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா சரி ஓகே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாத உட்கார சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் உட்காந்துறாங்க. இப்போ ஜிசன் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியாவே இருக்காங்க. என்னாச்சு அவனுக்கு நீ ஓகே தான் சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் ஜிமின் டான்ஸ் பண்ணிருக்காங்க. டான்ஸ் பண்ணும்போது அவர் வந்து மயங்கி தொப்புன்னு வந்துடுறாரு. இப்போ வந்து சாமும் ஜங்குக்கும் நம்ம மியூசிக் கிளாஸில் இருக்காங்க. அதுவும் வோக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிசன் பார்க்குறாங்க. ஜிமின் சார் ஓடி வராங்க. ஓடி பார்க்குறாங்க. இப்போ டான்ஸ் மாஸ்டர் பார்க்குறாங்க. என்னாச்சு பாஸ் கேட்குறாங்க. அவன் மார்னிங் சாப்பிட மாஸ்டர் சொல்கிறாங்க. ஐயோ அந்த ஜிமின் செக்கானே டயட் வந்து உடம்புக்கு எடுத்துக்கிறான். நீ கூட்டிகிட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்க போய் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிசன் என்ன பண்ணுறாங்க ஜிம்மில் கூட்டிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிசன் நான் சொல்லுடா சொல்கிறாங்க. சொல்லுடா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நான் இப்போ மெடிசன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் மயங்கி விழுந்தது வந்துட்டு நம்ம ஜவுக்கு வந்து தெரிய வருது. இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸில் ஜிமின் மயங்கிட்டான் சொல்லுவோம். ஜிசன் நம்ம சாமு ஜங்கு ஓடி வராங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டோர் கிட்ட வராங்க. இப்போ நம்ம கரெக்டாக டோர் கிட்ட வரும்போது சாம் வந்து கையை ஜங்கு கூட அனுப்பிக்கிறாங்க. பார்த்தா கையும் பேசுகிறாங்க ரூம்குள்ளே. ஜிசன் பார்க்குறாங்க. என்னாச்சும் உனக்கு சொல்லிட்டாங்க சாம். எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டேஸாகவே வாமிட் வருதா சொல்லிட்டாங்க. என்னது காமா ஒரு 4 days-ஆகவே எனக்கு ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குடா. ஒரு மாதிரி வாமிட் வருது. அது சாப்பாடை பார்த்து பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு சொல்லிட்டாங்க உனக்கு சொல்லிட்டாங்க ரொம்ப மயக்கமாக வருது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லிச்சு. அங்கே ஜிமின் சிம்டம்ஸாக சொல்கிறாங்க. ஜிசன் பார்க்குற என்னடா சொல்கிறேன் புரியலடா என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டே இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கும் ஜங்கு கூட எதனா நடந்துச்சான்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. டே சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போ சாம் அப்படி ஜங்கு திரும்பி பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் அப்படி இருக்காங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஆமான்னு சொல்கிறாங்க. என்ன எப்போ சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுறது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. டே எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்க முடியும். அம்மா உனக்கு எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாவண்டா ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு இருக்குது. அப்படி இருந்து கூட உன்னை எவ்வளோ படிக்க வைக்கணும் ஆசைப்படுறாங்க. ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ஃபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இப்படி பண்ணலாமா தப்பு இல்லை ஜிமினா சொல்லி கேட்குறாங்க. வேணும்னு பண்ணலடா அன்றைக்கி ஜங்கு ட்ரிங்க் பண்ணானா அவனுக்கு தெரியாது. அவன் வேணும்னா பண்ணல சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தான் விட்டு கொடுத்துருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிசன் தான் திட்டாங்க ஜிமினை. இப்போ என்னடா பண்ண பயமாக இருக்கா அப்படி என்ன இருக்குமா அப்படி கேட்குறாங்க. அப்படி இருக்காதுடா நீ சின்ன பையன் தானே அப்படிலாம் இருக்காது. இருந்தாலும் சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்ல முடியும் உனக்கு 18 years ஆகிடுச்சு. நீ வெயிட் பண்ண நம்ம கிட்ட போய் வேண்டிய வருவா செக் பண்ணி பார்ப்போமா சொல்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. டக்குன்னு ஜங்கு கூட்டிட்டு வந்து ரூமில் வந்து ஹைட் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் அவங்க ரூமில் பக்கத்து ரூமில் தான் அவங்க ரொம்ப ஹைட் ஆகிக்கிறாங்க 2 பேருமே. ஜங்கு கண்ணு அப்படியே சொல்லிட்டு இருக்கு. அழாத சொல்கிறாங்க. பயமாக இருக்கடா ஜிமினுக்கு என்ன ஆயிரமா சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டியா என்ன சின்ன பையன் போய் இப்படி பண்ணுவா சொல்கிறாங்க. நீயும் ஒரு சின்ன பையன் அவனும் ஒரு சின்ன பையன் 2 பேருக்கு என்ன வயசாகுது இப்படியே பண்ணுவீங்க சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிசங்க நீ இரு நான் போய்ட்டு கிட்ட வேணும் ஓகேவா கிட்ட வேணும் தெரிஞ்சிடும். நீ பயப்படணும் இருக்காது ஓகேவா நான் நினைக்கிறப்பல இருக்கா சொல்லிட்டு இவனுக்கு வேறு எதுவும் பிரச்சனை கூட இருக்கலாம். மேபி நீ சரியாக சாப்பிடாம அப்படி இருக்கு நீ வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜிசங்க தான் போயிடறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு ஒரு ஜிம்மில் அழுதுட்டு இருக்காங்க. பில்லோ ஹக் பண்ணிட்டேம்மா சாரிம்மா பயமாக இருக்குது ஜிம்மில் அழகாங்க அப்படியே எது வந்துருக்கூடாது எது கூட சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிசங்க போகிறாங்க. போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வேட பார்க்குறா. இது யாருக்கு பாஸ் கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. சொல்லி பாஸ் சொல்கிறாங்க. மேபி அப்படி இருந்துனாக்கா இந்த மெடிசனை சொல்லி கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க இதுதான் தப்பு அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஒரு மெடிசனை கொடுத்துட்றாங்க.
மேபி பாசிட்டிவ் வந்து மெடிசன் போடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க வந்து வாங்கிட்டு வராங்க, யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டு டேரெக்டாக ஜிம் ரூமுக்கு தான் வராங்க. இப்போ அகைன் நம்ம சாமும் நம்ம ஜங்க் வந்து விண்டோஸ் கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க, பாரு டெஸ்ட் பண்ண ஓகேவா, அந்த டெஸ்ட்டில் வந்து இது வந்துட்டு பாசிட்டிவ் வந்துச்சு, இந்த மெடிசன் போட்டுரும் சொல்கிறாங்க. எதுக்கு சாம் எதுக்கு ஜிசங் சொல்கிறாங்க, டே இது போட்டோன்னா தான் அது பேபியாக மேபி நம்ம இருந்துச்சுனாக்கா அப்புறம் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு கஷ்டம் போயிடுது அப்படின்னா சொல்கிறாங்க. டே ஃபஸ்ட்டு போய் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்லிட்டு ரேஞ்ச் போகிறாங்க. ஏஞ்சி போயிட்டு டெஸ்ட்டுக்கு வந்து செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க சாம் கிட்ட. நம்ம ஜிசன்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜிசன் பார்க்குறாங்க, பார்த்தாக்கா டபுள் கூட வந்துடுது. அட பாவி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பாரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த வயசாக குழந்தை பார்த்துப்பாங்களா, ஒரு கரியருக்காக ட்ரீம்க்காக 3 இயர்ஸாக ஒரு பிளேஸ் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்போம், எவ்வளோ டயட் இருந்திருப்போம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், எத்தனை பேர் நம்மளை திட்டிருப்பாங்க, சரியாக பாடல, சரி டான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டம் தாண்டி வந்திருக்கோம். இப்படி குழந்தை பார்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு, ஒரு ஜிம் நின்று ரொம்ப அழகாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு அழகாக சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஜிசன் சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாதுங்க பாரு, மெடிசன் போட்டுரு சரியாயிடும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மெடிசன் போட்டால் சரியாயிடும் ஓகேவா, ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. கொஞ்சம் பெயின் இருக்கும், அப்புறம் சரியாயிடும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கிட்ட சொல்லக்கூடாது ஓகேவா, பாவம் அவனுக்கு கிட்டே ஃபீல் பண்ணுவான். அவன் பண்ண தப்பு தான் இருந்தாலும் கிட்டே ஃபீல் பண்ணுவோம்ல. நீங்கள் என்னடா பண்ண முடியும், சின்ன பசங்க நீங்கள் குழந்தை பார்த்துட்டு கஷ்டப்பட முடியுமா, என்ன உங்கள் கரியர் இருக்குது, நிறைய ட்ரீம் இருக்குது, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா, இந்த மெடிசன் இப்போ போட்டு வச்சுக்க சரியாயிடும் ஓகேவா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இல்லை, அந்த இந்த மெடிசன் வந்து மில்கில் தான் போட சொன்னாங்க, வாட்டரில் போடக்கூடாது ஓகே, வெயிட் பண்ண போயிட்டு கேண்டீனில் மில்க் வேண்டு வரேன் சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அமைதியாக இருக்காங்க. அப்படியே வெளில பார்த்தா ஜங்க் அப்படி முகத்தில் கை வச்சுறாங்க. தனக்கு ஒரு குழந்தைன்றதை அவர் எதுக்க முடியல. இப்போ நம்ம சாம் பார்க்குறாங்க, ஏன்டா 18 வயசுலேயும் ஒரு குழந்தைக்கு அப்பா வாடா சொல்லி பார்த்துருக்காங்க. ஜங்கோட தாங்கிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படி கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் நம்ம சாம் அகைன் நம்ம ஜங்க் வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. ஜிசங்க வந்து பக்கம் பார்க்கவே இல்லை. டேரெக்டாக போகிற போய்ட்டு கேண்டீன் மில்க் வாங்கிட்டு வந்துட்டு ஜிம்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இது போன மாதம் நாங்கள் போட்டு தான் ஆகணும் ஓகேவா, உங்கள் லைஃப் இதில் இருக்குடா ஓகேவா, இந்த டைமில் குழந்தை பார்த்துக்க முடியுமா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ பண்ண ஹார்ட் ஒர்க்கு, நீ பட்ட கஷ்டம் அப்படி எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, குடிடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த மெடிசனை போடலான்னு சொல்லிட்டு மெடிசன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு கஷ்டமாக இருக்கான போட்டு தானே ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அவங்க அம்மா நினச்சி பார்க்குறாங்க. அம்மா ரொம்ப பாவம் இல்லையா, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்த் இஷ்யூட இவ்வளவும் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் ஜிம்னு ட்ரீமு. இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு குழந்தைன்னு சொன்னால் அது எப்படி அப்படி சொல்லிட்டு ஜிம்னு வந்துட்டு சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இப்படினாக்கா அந்த மில்க் எடுக்கிறாங்க. மெடிசன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிசன் கொடுக்குறது குடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் அந்த மெடிசன் இந்த மவுத்தில் போகலான்னு போகிறாங்க. கரெக்டாக அவர் மவுத் ஓப்பன் பண்ணிட்டு அந்த எப்படினாக்கா அந்த ஹேண்டில் ஒரு மெடிசன் இருக்குது. சரி மில்க்கு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அப்புறம் மெடிசன் போடுறா சொல்கிறாங்க. அப்புறம் கசக்காக சொல்லி ஊய் பண்ணுவா. ஜிமினும் மில்க் வந்து மவுத்தில் ஊற்றிட்டு அப்படியே மெடிசன் போட போகிறாங்க. கரெக்டாக ஒரு ஹேண்ட் வந்து தட்டி விடுது. திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிசன் ஷாக் ஆயிடுறாங்க. ஜிசன் சாம் பார்த்துருக்காங்க. சாம் பார்க்குறேன் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிசன் பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் வந்துட்டு இருக்கு. அப்படி அமைதியாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அதை சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் பார்க்கும்போது கோவம் வருது. ஜிம்முக்கு ஜம்க்கு பார்த்தா இன்னும் கோவம், 2 பேருக்கு ஒருத்தர் மேலே ஒரு கோவம் தான் வருது. இங்கே பாரு பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக என்கிட்ட கேட்காம கூட இப்படி பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. ஜிசங் என்னடா இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. டேய் வேற என்ன பண்ண சொல்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆகிற முடியும் சரியாகணும்டா சொல்கிறாங்க. சரியாக மாட்டே அது ஒரு குழந்தை சொல்கிறாங்க. அதுக்கு டே இவனே ஒரு குழந்தை தானே, சின்ன பையன் தான்டா. இப்போ நான் நம்ம வயசு தான் இவனு இருக்கான். அட்லீஸ்ட் நம்மளுக்காக 19 வயசுக்கு மேலே ஆகுது, இவனுக்கு 18 வயசு தாண்டா ஆகுது அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட்டும் இருக்கும். பார்த்துருக்காங்க 2 பேருக்கும் 18 வயசு தாண்டா ஆகுது, ரொம்ப தப்புடா இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அதுக்கே குழந்தைய கொள்ளுவி அப்படி கேட்குறாங்க. டே என்னடா பேசுகிற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பாரு கொண்டு ஜிம்னா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாருக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு கொண்டே போட்டோம் பார்த்துக்கோ, குழந்தை போய் என்ன பண்ணு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்கா நீ என்ன பேசுகிற அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு பண்ணு தப்பு தானேன்னு சொல்ல மாட்டேன், நான் பண்ண தப்பு தான், ஆனால் அதுக்கு குழந்தை எதுவும் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க. ஜங்கா நோ இங்கே பாரு என் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னால் அம்மாவோட தாங்கிக்க முடியாது ஓகேவா, உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் உனக்கே தெரியும், ப்ளீஸ் ஜங்கா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் வேண்டாம் தப்பு சரியா, எனக்கு தெரியும் நம்ம இப்போ பண்ண பெரிய பாவம் தான் சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ண முடியும், என்னோட கரியர் என்ன ஆகும் சொல்கிறாங்க. ஜிமின் நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பேன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு ஜங்கா நீ நினச்சிக்கோ, செல்ஃபிஷ் கூட நினச்சிக்கோ, எனக்கு வந்து கவலை இல்லை சொல்கிறாங்க. ஜிசன் பார்க்குறேன். ஜங்க பாரு அவன் பாவம் சின்ன பையன் பண்ணக்கூடாது இது சொல்கிறாங்க. பாரு இது என் குழந்தை, இந்த குழந்தைய வந்துருக்கு வேணுமா டிசைட் பண்ண நான் சொல்கிறாங்க. ஏன் அப்பா அது இது ஏன் என்னோட சொன்னப்போ இருக்குது, அப்புறம் எனக்கு ரைட் சரியாக சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கு ஜிமின் எனக்கு தெரியாது, எனக்கு பேபி வேணும் சொல்கிறாங்க. சாம் பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கு என்ன பேச சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, பேபியில் கொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இது ஒரு உயிர்டா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன். எனக்கு கூட கொல்லணும்னு ஆசை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வழி தெரிய சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, பாரு எனக்கு பேபி வேணும், எனக்கு வேண்டாம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வருது. இப்போது ஜிசன் பார்க்குறாங்க. டே ஜமுக்கு என்னடா சொல்கிற, இங்கே இருந்துட்டு எப்போ ராசுறா எனக்கு தெரியாது, எனக்கு பேபி வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ என் கரியர் என் லைஃப் என்ன ஆகும் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிம் எனக்கு அடுத்த கவலை இல்லை சரியாடும் சரியா, என்ன 1 இயர் கழிச்சு நம்ம ஆகைன்னு சொல்கிறாங்க. ஜமுக்கு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு அப்போ வெளில போக முடியாது சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜிம் எனக்கு பேபி வேணும் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஜமுக்கா முடியாது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம், இங்கே பாரு நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காது ஓகே, அது குழந்தை ஒரு உயிர் அதெல்லாம் கொண்டு நினைக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு உயிரோட வேல்யூ, ஆனால் என்னோட அம்மா அதை விட எனக்கு இம்பார்ட்டன்ட்
புரிஞ்சுக்கோ ஜங்கா சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சிக்க முடியாது, நீ என்ன புரிஞ்சுக்கோ ஜங்கு சொல்கிறாங்க. குழந்தை எதுவும் பண்ணக்கூடாது சரியா, குழந்தை நம்மளோடது, நம்ம அது வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பேசுகிறா அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு கொஞ்சம் டேஸ் போட்டு ஓகேவா, நீ அமைதியார் எதுவும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறாங்க ஜங்குக்கு நீ என்ன பேசுகிற சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது என் குழந்தை ஓகே நான் தான் முடிவு எடுப்பேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. சாம் பார்க்குறாங்க ஜங்கா நீ என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் சாம் ஜிசங் கொஞ்சம் வெளில போங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் நீ போங்கடா சொல்கிறாங்க. சார் 2 பேர் வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ஃபேஸ் கப் பண்ணுறாங்க. நல்லா கேட்டுக்கோ, எனக்கு பேபி வேணும் ஓகேவா, பேபி எதுவும் பண்ண முடியாது, தப்பு ஏன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதுக்கு எல்லாத்தோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா, பேபிக்கு எதாவது இருக்கக்கூடாது புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜங்கா நீ என்ன பேசு ஜங்கா, உனக்கும் பிரச்சனை ஆகும் எனக்கும் பிரச்சனை ஆகும், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு இந்த பேபி வேண்டாம் சொல்கிறாங்க. அவர் அந்த மெடிசனே பார்த்துருக்காங்க. ஜங்கு கோவம் வருது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அந்த மெடிசன் வந்து எடுக்கலான்னு போக ஜங்கு ஜிம்மில் சிக்ஸை ஸ்லாப் பண்ணிடுறாங்க. ஜிம் பக்கன்னு கலட்டி ஏன் சொல்கிறாங்க. பாரு வேறு என்ன பண்ணுறோம் பார்த்துக்கோ, நீ குழந்தை வேணாம்னு வச்சுக்க ஒன்றும் சேர்த்து கொண்டுடும் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ குழந்தைய கொண்டு நினச்சிருச்சுக்க நம்ம சேர்த்து கொண்டுடும் பார்த்துக்கோ, இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காது ஓகேவா, குழந்தை எனக்கு வேணும் ஓகேவா, குழந்தை எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்கா என்னோட அம்மா சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் ஆகாது புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு தான்டா மெடிசன் எடுத்து குப்படப்பில் போட்டுறாங்க. டஸ்ட்பினில் போட்டு அந்த மெடிசன் கூட சம்மந்தம் இல்லை ஓகேவா, எனக்கு கேட்க பேபி என்ன பண்ண சத்தியமாக சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ சார். ஜிம் ஜங்கு ரொம்ப அழகாங்க. அது குழந்தை அது என்னடா பண்ணிச்சு ஒன்று அது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என் அம்மா பாவனை ஜங்கா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறேன் ஜிம் அழகாங்க. ஜங்கு வந்து கொஞ்சம் எதுவும் பண்ணணும் கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படி ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது வேண்டாம் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் சொல்கிறாங்க எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா சார். ஜிம் தான் ஜங்கு தான் திட்டிடுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்படியே ஜங்கு தாண்டா அவர் எப்படினாக்கா 2 months போயிடுது. இந்த 2 months ஆகும் ஜிம்மின் ஜங்கு அமைதியாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு 3 months ஆகுது. 3 months ஆகும்போது ஜிம்முக்கு வந்து ஸ்டமக்கில் எதுவும் தெரியல நார்மலாக தான். இப்போ டான்ஸ் சார் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்முக்கு டான்ஸ் வருதுப்பா நீ மியூசிக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஜங்கு வந்து டான்ஸுக்கும் ஜிம்முக்கு வந்து மியூசிக் வந்துடுது. இப்போ மியூசிக் போகிறதுனால அவருக்கு எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பெருசாக கிடையாது. ட்ரைனிங் ரொம்ப எப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலாக அவருக்கு வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஒரு சிங்கிங் பண்ணுவார் ட்ரை பண்ணுவார் அவ்வளோதான், வாய்ஸ் மட்டும் தானே மற்றபடி எந்த ஒரு ஹார்ட் ஆகிறத சொல்லிட்டு ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு போயிட்டு ஜிம்மில் கூட்டிட்டு போகிறாங்க. நீ ஹாஸ்பிட்டல் 3 months ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 2 பேரையும் பார்த்தா ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்காங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு பண்ண கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு மெடிசன் எழுதுறாங்க. ஜங்கு அந்த மெடிசனை ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. அவருக்கு என்ன பண்ணவும் தெரியல. ஜங்கு அந்த பேபி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மும் எவ்டேஸ்க்கு இப்படி இருப்போம்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இருக்க வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 4 months ஆகுதுடா. இப்போ 4 months ஆகுதுக்கப்புறம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்துட்டு எல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. கம்பல்சரி எல்லாமே பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆடிஷன் கொடுக்க போகிற டைம், ஆடிஷன் வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு தான் பயம் வருது. எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்டமக்கில் பேபி இருக்கு இல்லையா. ஜிசங்கும் சாமி பார்க்குறாங்க என்னடா பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக அன்றைக்கி ஒரு ஆடிஷன் நடக்குது. எல்லாமே கலந்துருப்பாங்க. அதில் ஜிசங் செலக்டட் ஆகிட்டாங்க. நம்ம சாம் செலக்டட் ஆகிட்டாங்க. நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் செலக்டட் ஆகலை. ஏன்னா ஜங்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு பண்ணவே இல்லை. அவர் ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணவே இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. ஜிம் பார்த்தா அவர் சுத்தம் மோசம், அவர் சுத்தமாக எதுவும் பண்ணவே இல்லை. அப்படி விட்டுறாங்களா. இப்போ 2 months ஆஃப்டர் இதே மாதிரி அவங்க ட்ரைனிங் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதை விட்டு வெளில போயிட்டாங்க, ஸ்கூலை விட்டு வெளில போயிருக்காங்க. எனக்கு எல்லாமே செலக்டட் ஆகி தான் போயிருக்காங்க. இப்போ ஜிம் ஜங்க் மட்டும் தான் இருக்காங்க பக்கத்தில் ரூம்ல. எல்லாருமே காலி பண்ணி போயிருக்காங்க. ஜிம் ஜங்க் மட்டுமே இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஏன்னா 4 months நெருங்கிடுச்சு. 4 months நெருங்கும்போது லைட்டாக நமக்கு கொஞ்சோண்டு தெரியுது அழகா. ஜிம்முக்கு என்ன பேசவோ என்ன பண்ண தெரியல. ஜிம்மில் அம்மா வந்து டைமுக்கு வரவும் இல்லை. ஏன்னா ஆடிஷனாக போக சொல்லிட்டு அவங்களும் வரல. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்லேருந்து ஃபோன் மட்டும் தான் பேசுகிறாங்க அம்மா கிட்ட. ஜிம்முக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இன்றைக்கி ஜங்க் தாண்டா அவர் வந்து செலக்ஷன் ஆகிட்டாரு. இன்றைக்கி ஜங்க் பார்க்குறாங்க. அவர் செலக்ட் ஆனதுமே ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. ஜிம்முக்கு என்ன பண்ணவும் தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த சார் பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜிமின் நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க, நீ ஏன் செலக்டட் ஆகலை எனக்கு புரியலையே, நம்ம மியூசிக் எல்லாமே நல்லா தானே வருது, அப்புறம் ஏன் கேட்குறாங்க. நீ சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நீ சொல்லுங்க சொல்லாத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. என் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது சொல்கிறாங்க. தெரியுமே நீ தான் சொல்லியிருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் டேஸாக கூட அங்கே வரல சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அம்மா போய் நான் பார்த்துக்கணும் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போறியாங்க பாரு ஜிமின் ஒரு ஐடல் ஆகணும் ஓகேவா, எல்லா கம்பெனிலாம் செலக்ட் ஆகிட்டாங்க, நீ மட்டும் தான் இருக்கா செலக்ட் ஆகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. இல்லை சார் நான் போய் ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு 6 months டைம் தரீங்களா, நான் போயிட்டு அம்மாவை ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தான் எல்லாமே ட்ரைனிங்காக எடுத்துட்டேனே, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு வந்து ஆடிஷன் கிடைக்கல சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் நியூ பேட்சாக வந்துடுவாங்க, எல்லாம் நியூ பசங்களாக இருப்பாங்களே சொல்கிறாங்க. பரவாயில்ல சார் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்த்தா பேக் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து பிக் ஹிட்டில் வந்துட்டு செலக்ட் ஆகிருப்பார். அவர் போகிறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போக பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக ஜங்க் ஒரு குட்டி வீடெலாம் வாங்கிட்டாங்க. ஒரு குட்டி வீடு ரெண்டுக்கு எடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு எடுத்து ஜிம்மில் வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் சார் பார்க்குறாங்க. சார் ஓகே உங்கள் அம்மா ஹெல்த்துக்கு ஒரு வந்து ரிட்டன் வா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, ஃபுல்லாக ஃபீஸ்லாம் பே பண்ணி படிச்சிருக்கா இல்லையா, அப்போ 6 months ஆஃப்டர் நீ வா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா க்யூர் ஆனது வா சொல்லவும் ஜிம் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. இப்போ ஜிம்மின் ஜங்க் ஒரு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ஜங்க் வந்துட்டு இந்த வீட்டில்
நீ இரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தனியாக சொல்கிறாங்க. ஆமாம் நான் நான் அப்போ வந்து பார்த்துக்குறேன் ஓகே சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிடறாங்க. இப்போ ஜங்க் கூட ஜிம் வந்து அங்கே தான் இருக்காரு. ஜங்க் போயிடறாங்க. போயிட்டு அவர் பெஹிட்டில் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ட்ரைனிங் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அவர் நல்லா பாடுறனால அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அங்கே நம்ம ஆனால் அவரோட ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஞாபகம் கூட ஜிம் கிட்ட தான் இருக்குது. ஜிம் என்ன பண்ணுறான் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பெஹிட்டில் நம்ம அவரோட ஜங்க் பேசுகிறாங்க. சார் தப்பாக எடுக்கணும் சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த் வந்து நான் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் பாருங்க செலக்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்க் இன்னுமே ஸ்டில் வந்து சைன் பண்ணவே இல்லை. அவர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் இருக்காரு. நீ சைன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் ஒரு 6 மந்த் ஆஃப்டர் வரேன் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்கும்போது சம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது சரி பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லுவோம். அவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படியா 6 மந்த் ஆஃப்டர் நீ வரவில்லை சொல்கிறாங்க. வரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல நீ நல்ல சிங்கர் ஆகும்னு நினைக்கிறேன். அவனை மிஸ் பண்ணாங்க விரும்பல சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த் டைம் தரேன் அதுக்கப்புறம் நீ வரணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. உன் நேம் தான் நான் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணுறோம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜேக்கோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் ஜேக்கே வந்து போயிடுறாங்க. போயிட்டு 6 மந்த்தாக நம்ம ஜிம் கூட தான் இருக்காரு. ஜிம் ஜங்க் கூட தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப கோவம் ஜிம்முக்கு நீ செலக்டும் ஆகிட்ட உனக்கு லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆகுது. நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்க் பார்க்குறேன் உனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ரொம்ப கோவம் தான் ஜிம்முக்கு. சரிட்டு ஜங்கும் எதுவுமே சொல்லாமல் அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் 3 பேர் பேசிக்கிறது இல்லை. ஜங்க் வந்து ஜிம்மில் நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ அப்படியே 6 மந்த் அப்படியே போகுது. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அவர் குக் பண்ணி தராரு. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜங்க் வந்து ஒவ்வொரு பார்த்து பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மட்டும் கோவம் வந்துட்டே இருக்குது. அவங்க அம்மா கேட்குறாங்க என் பண்ணி செலக்ட் ஆகிட்டுன்னு கேட்டிருக்காங்க. அம்மா நான் செலக்ட் ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க கூட இருந்தவங்களாம் செலக்ட் ஆகிட்டாங்களே நீ ஏன் செலக்ட் ஆகிட சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைம்மா நான் அன்ஃபிட்னு சொல்கிறாங்க. அப்படியே இல்லை தங்க நீ அன்ஃபிட்லாம் இல்லை நீ ஃபிட்டு தான் நீ கண்டிப்பாக என்ன கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு அவங்க அம்மா என்கரேஜும் பண்ணுறாங்க. சம்டைம் கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு என்ன தன்னோட அம்மாட்ட போய் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்னு ஜங்கு இப்படி தானே போயிட்டுருக்கு. ஜங்கு வந்துட்டு அப்பப்போ அவங்க கம்பெனி ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ போகிறதுக்கு ரெடியாக இருக்கியா சொல்லி கேட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் டேஸ் மட்டும் சார் கொஞ்சம் டேஸ் மட்டும் சொல்லிட்டு ஜங்குங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஜங்கு பக்கம் கஷ்டமாக இருக்குது. சென்ட்ரும் அவர் லைஃப் இப்படி ஆகிட்டு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் இருக்குது. இப்படியே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 6 மந்த் தாண்டிடுச்சு. 6 மந்த் இப்படினாக்கா 6 மந்த் தாண்டினா கரெக்டாக 6 மந்த் ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் 9 மந்த் எண்டில் அந்த ஜிம்முக்கு பேபியும் பிறக்குது. நம்ம ஜங்கு அன்னைக்கு ஜங்கு கூட வந்ததுனால அவர் கரெக்டாக ஸ்டொமக் பெயின் வரும்போது கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாரு. இப்போ அங்கே பார்க்கும்போது அவங்களுக்கு ஜிம்முக்கு ஜங்கு அழகான பாய் பேபியும் பிறக்குது. பாய் பேபி பிறந்து ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக வாங்குறாங்க. அது வாங்கி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு மயக்க மாட்டார். இப்போ அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஜிம் பார்க்குறாங்க. பேபி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் வந்து வெளியே போயிருப்பாரு. பேபி மட்டும் பக்கத்தில் இருக்குது. அப்போ ஜிம் வந்து பிக்சர் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஜிம் இப்போ ஜங்க் வெளியே போயிருப்பாரு மெடிசன் வாங்குறதுக்கு. இப்போ ரிட்டர்ன் வராங்க. ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நம்மளுக்கு அழகான பாய் பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் எங்கே போகணும்னு கேட்குறாங்க. அங்கே பாரு ஜங்க் நான் கிளம்பணும் ஓகேவா. இதுக்கப்புறம் என் லைஃப் நான் பார்த்துக்கணும். என் கரியர் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பாரு நீ கோவத்துக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கேளு நான் சொல்கிறது கேளு ஓகேவா. நீ பொறுமை நீ போ ஓகேவா. நீ போயிட்டு உனக்கு என்னெல்லாம் ஆகும்னு தோணுதோ எல்லாமே அச்சீவ் பண்ணுறா ஓகே. உன்னால் முடியும் ஓகே. உன்ட்டு நிறைய டேலண்ட் இருக்குது. கண்டிப்பாக நீ பெஸ்ட் ஐடியில் ஆகும். நீ அவள் ஐடியில் ஆனதுக்கப்புறமா என்கிட்ட ரிட்டன் வா ஓகே வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் லைஃப்பில் வரமாட்டா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. எனக்கு தெரியும் நீ எம்எல் கோமா இருக்க சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் பேபி நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு ஜங்கா சொல்கிறாங்க. பாட தங்கும் இல்லை நீ சொன்ன புரிஞ்சுக்கோ கோவப்பட சொல்கிறாங்க. ஜிமி தான் எனக்கு உண்மையில இந்த கோவம் இல்லை நான் போகிறேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் வரமாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இந்த 6 மந்த் தான் நீ எவ்வளோ நேரமாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக தெரியுமா. ஒன்றா இருந்து கூட நான் ஹாப்பியாக இவ்வளோ புரிஞ்சுக்கூடா ஜங்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னால தான் ஹார்ட்டாக இருக்கேன் ஓகேவா. நான் ஒரு ஐடியல் ஆயிருக்கும்ல. இப்போது சாமில் பார்த்தாலும் ஒரு கம்பெனியில் அவனும் ஒரு ஐடியல் ஆகிட்டான். அது நம்ம பார்த்தியா சாமி ஜிசங்க எல்லாமே ஐடியல் ஆகிட்டாங்க. நான் அப்படி இருக்கிற ரீசன் நீ தான். நீ இப்படி இருக்கிற ரீசன் நீ தான். நீ எடுத்து முடியலாம் தான் இப்படிலாம் நடந்து சொல்லிட்டாங்க. ஜிம் தான் ஜங்கு விளையாம் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் சரி ஓகே தப்பில் ஏமால் தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ ஐடியல் ஆகிட்டு வாடா நானும் பேபியும் இருக்க வெயிட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. நீ எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண நினைக்கிறியோ எவ்வளோ வரைக்கும் நீ ஐடியலாக இருக்குன்னு நினைக்கிறியோ அவ்வளோ அப்படியே சொல்லி எடுத்துக்கோ. நீ ஃபுல்லாக நீ போதுன்ற அளவுக்கு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் வாடா வெயிட் பண்ணுற 2 பேரும் அப்படி சொல்லிட்டாங்க. என்கிட்ட உன் லவ் வந்து எனக்கு வந்து உண்மையாக இருக்க லவ் வந்து எப்போ மூணு ஆகுதுடா நான் அப்படி தான் இருப்பா சொல்லிட்டாங்க. நீ என்ன வேணால் சொல்லிக்க ஓகே நான் கூட இருக்க மாட்டேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஐ ஹேட் டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதரா இல்லை லவ்டா சொல்கிறாங்க. ஐ ஹேட் டு ஜங்க் ஓகேவா. உன்னால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். என் அம்மா கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்கேன் உன்னால தான் எல்லாமே. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க கூட ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க சொல்லாதரா எனக்கு ஹார்ட் ஆகுதுடா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீயும் பேபி என் லைஃப்பில் கிடையாது ஓகேவா. இது உன் குழந்தை உனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் வர மாட்டேன் சொல்கிறாங்க. இது உனக்கும் சொந்தமானது நம்ம 2 பேருக்கு சொந்தமானது. நம்ம 2 பேர் லவ் அண்ட் சொல்கிறாங்க. லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம லவ்வில் வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் உன் மேலே லவ்வில் வந்து போதுமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணது ஓகே எனக்கும் கோவம் வரும் சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு பண்ணது கோவம் வருமா சரி ஜிம்னு ஜங்கும் சண்டை போடுறாங்க. இப்போது குழந்தை அழுவ ஸ்டார்ட் பண்ண ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ குழந்தை அழுது பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. பாருடா நானும் பேப்பி வெயிட் பண்ணுறேன்டா சொல்லிட்டாங்க. பாரு ஜங்க் அதுக்கப்புறம் லைஃப்லேயும் வரக்கூடாது ஓகேவா. என் லைஃப்பில் ஒன்று மீட் பண்ணவே மாட்டேன். ஐ ஹேட் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பட் ஐ லவ் யூ ஓகேவா. நானும் என் குழந்தைய உனக்காக வெயிட் பண்ணுவோம் ஓகேவா. எப்போவும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவோம். அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் தான் நீ எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. என் லைஃப் என்னால் பார்த்துக்க தெரியும் அப்படி சொல்லி ஜிம் பாட்டு கிளம்புறாங்க. பெயினாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு நீ கொடுத்துருக்க அந்த பெயின் இந்த பெயின் கம்மி தான் சொல்கிறாங்க. நான் அப்படி என்ன பண்ணா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னோட அம்மா கஷ்டப்படுற ரீசன் நீ தான்டா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இங்கே 1 இயராக அம்மா கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா, நான் ஏன் எனக்கு ஆடிஷன் கிடைக்கல, ஏன் ஆடிஷன் செலக்ட் ஆகலை, எனக்கே வந்து சான்ஸ் கிடைக்க சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. ரீசன் நீ தான் சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் அம்மா எனக்கு எப்படி பிடிக்க சொல்லிட்டு அவங்களே ஹார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, நீ தானே ரீசன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க நீ ஏன்டா அப்படி எம்எல்ஏ ப்ளேம் பண்ணுறான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க. நான் புரிஞ்சுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நீயும் சரி உன் பேபி சரி லைஃப்பில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தான் அப்படி கிளம்புறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக டே நில்றா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் கேட்கறவே இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படியே எழுந்துறாரு. நர்ஸ் பார்க்குறாங்க, பாருங்கள் எங்கே போறீங்க சொல்கிறாங்க. நான் கிளம்புன்னு சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இப்போலாம் இறங்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சொன்னால் கேளுங்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சார். ஜிம் தான் அப்படி மெதுவாக இறங்கி நடந்து போகிறாங்க. ஜங்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 மந்த்துமே நம்ம ஜிம் ஜங்கு கூட அதே மாதிரி பேசவே. ஜங்கு ரொம்ப லவ் கொடுத்துருப்பாரு, கேர்லாம் கொடுத்துருப்பாரு. சாப்பாடு ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ணி விட்டதாக இருக்கட்டும், அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜிம் தான் ஜங்கு கூட பேசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கோவத்துலேயே இருந்துப்பார், வெறுப்பு. ஏன்னா அவங்க அம்மா ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பாங்க, எப்பா நீ செலக்டட் ஆகலையடா தங்கம் என்னாச்சு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப கில்ட்டியாக, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஜிம்மில் பார்க்க முடியாது. நம்ம தன்னோட அம்மா அப்படி கஷ்டப்பட நம்ம தான் ரீசன் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடாரு. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அவர் நீ கண்டிப்பாக ஒன்றே புரிஞ்சுப்பா, ஜிம்மின்ட்டு வருவ, நான் வெயிட் பண்ணுறேன்டா அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எப்போ மூவ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜங்குக்கும் நினச்சிட்டு பேபி எடுத்து டேரெக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சார் கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா குக் பண்ணி கொடுப்பாங்க. ஜங்குக்கு சார் ஓடி வராங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்கோட ஹேண்ட் ஒரு பேபி, ஒரு குட்டி அழகாக பேபி வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு நின்றுருக்காங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க கிட்ட வராங்க, என்னாச்சுப்பா இது சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படி ஜங்கு அந்த பேபி எடுத்து சோஃபாவில் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஜங்கோட அம்மா கூட ஜங்கு ரீல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அம்மான ஒரு பெரிய தப்புன்ட்டா சொல்கிறாங்க. தப்புன்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா கரெக்டாக உள்ள வராங்க. என்னம்மா ஜங்கு வந்துருக்காங்க வரேன்னு சொன்னானே சொல்கிறாங்க. ஜங்கு ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டா நான் சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா ஜங்கு வந்து அவங்க அம்மா கூட நீட் பண்ணியிருக்காங்க. ஜங்கு அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப பண்ணுறாங்க. அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியல என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பேபி யாரோடன்னு கேட்குறாங்க. பேபி ஆசை ஜங்கோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சோஃபாவில் ஒரு குழந்தை இருக்குது. கிட்ட போய் பார்க்குறாங்க. பிறந்த குழந்தை, அது அப்படி பிஞ்சு குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. இது யாரோட சொல்கிறாங்க. அப்பா இது என்னோட சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் அவர் லைஃப் நடந்தாலும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாசல் லவ் பண்ணேன், அவங்களுக்கு எனக்கு குழந்தைல பிறந்துச்சு, அவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க கரியருக்காக அப்படி சொல்லி ஜங்கு ரொம்ப நான் பண்ண தப்பு தான் தயவுசெய்து மன்னிச்சிருங்க சொல்லவும் ஜங்கோட ரொம்ப கோந்துட்டு டக்குன்னு ஸ்லாப் பண்ணிடுறாங்க. என்னடா பண்ணியிருக்க, படிக்கிற வயசுல யாரும் அப்படி பண்ணுவாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு வழி தெரியலம்மா, குழந்தை சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குடம் பார்க்குறாங்க. இந்த குழந்தை சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டேம்மா, ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைய பெற்று கொடுங்கன்னு சொல்லிட்டேன், பெற்று கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த குழந்தைய கொடுத்து மனசு வர மாதிரி என் குழந்தை தரமா ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்குடமா கூட மனசு மாறிடுது. நான் அவன் என்னதான் சின்ன பையன் இருந்தாலும் அந்த குழந்தைய கொண்டு நம்ம நினைக்கல, அது பாவம் இல்லை, அது உயிர் இல்லையா சொல்லிட்டு நான் பண்ண தப்புக்கு என் குழந்தை நம்ம பண்ணிச்சு சொல்லி ஜங்கு சொல்லவும் ஜங்கோட அப்பா கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் பார்க்கவும் குழந்தை அழகாக அப்படி ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. அதை பார்த்து உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி மாறி போயிடுது. டக்குனு ஜங்குனோட கோவம் கூட போயிட்டு தூக்குறாங்க. தூக்கி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த ஜங்குக்கு இருக்க மாதிரி அந்த மோல் இருக்கும் அந்த பேபிக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஜங்கோட 2 வருஷம் மாதிரி இருக்கலாம். ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அந்த 4 கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறாங்க இது உன்னோட சொல்கிறாங்க, என்னோட குழந்தை பார்த்துட்டாங்க. இல்லை எனக்கு புரியுது சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ எங்கள் ஒய்ஃபை சொல்கிறாங்க. அவங்க சரி அதான் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க வா சொல்கிறாங்க. என்ன கம்மி பண்ணி இப்படி பண்ணால் கோச்சிக்க மாட்டாங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன் டே சரியாயிட்டு வருவாங்க. இப்போ என்ன குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்கிறேன். ஓகே குழந்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், என்ன இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலியோட வாரிசு இல்லையா, நம்ம ஃபேமிலி குழந்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகேவா. இங்கே பாரு உனக்கும் கரியர் கிட்ட சொல்கிறாங்க. அது பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா தான் பேபி ஜங்கோட அம்மா கொடுக்குறாங்க, நீ வச்சுக்கோ சொல்லிட்டு நீ கிளம்ப சொல்கிறாங்க. அப்பா சொல்லி கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கிளம்புறாங்க. டேரெக்டாக ஜங்கோட அப்பா ஜங்கு கூட்டி வந்து பெகிட்டில் விட்டுறாங்க. அவரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறாங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இதுக்கப்புறம் நீ உன்னோட கரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் பேபி ஓகேவா. நீ ஒரு தப்பு பண்ணியிருக்கா எனக்கு புரியுது, அதுக்கப்புறம் பனிஷ் பண்ண முடியாது இல்லையா. அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு இருக்கிற வீட்டுக்கு குழந்தை எது பண்ணாமல் விட்டுருக்கல, எனக்கு அதுவே போதும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் அம்மா பார்த்துக்கிறோம், நீ வந்துட்டு உன்னோட ஃபோக்கஸ் கரியர் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு அப்படின்னு ஜங்கோட அப்பா பார்த்துட்டு அப்பா சொல்கிறாங்க. பாரு எனக்கு கோவம் மேலே இப்படி பண்ண தப்பு தான், இவர் என்ன பண்ண முடியும், குழந்தைங்க தப்பு பண்ணிடுறீங்க மனுஷன் அவங்களுக்கு போக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு வந்து வீட்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் சைடு பார்த்தா ஜிம்மில் ஒரு 1 வீக் அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துருப்பாரு. எங்கன்னா ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அங்கே ரெஸ்ட் எடுத்துருப்பாரு. அப்படியே அமைதியாக என்ன ஒரு பாடி கொஞ்சம் ஹீல் ஆகணும்ல. இப்போ 1 வீக் ஆஃப்டர் அவர் ரிட்டன் அதே எடுத்து வராங்க. வந்து பார்த்தா இங்கே எல்லாமே நியூ பேட்சாக இருக்காங்க. பசங்க எல்லாமே நியூ தான், யாருமே தெரிஞ்ச பசங்களே கிடையாது, எல்லாமே வந்து செலக்ட் ஆகி போயிட்டாங்க. இப்போ ஜிம்மில் பார்த்தா அவங்க பசங்க பார்க்குறாங்க. அந்த ஜிம்மில் சார் இருப்பாங்களே அவங்க பார்க்குறாங்க. எப்பா ஜிம்னி இப்போ ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. சார் நான் ஓகே சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் வந்திருக்கவங்க நியூ பேட்ச் பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, நியூ பேட்ச் பா. அது மட்டும் இல்லைம்மா உனக்கு இங்கே வந்து சான்ஸ் கிடைக்காது சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க, நீ மாடர்ன் ரெஸ்டாரண்ட் பண்ணுற ஓகேவா, இங்கே எல்லாருமே ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பசங்களாம் செலக்ட் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும். நீ என்ன பண்ணுற, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது ஓகேவா, அதாவது ஆஸ்திரேலியா, அங்கே போய்ட்டு ஆடிஷன் கொடுக்குறியா கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே ஆடிஷன் கூட கண்டிப்பாக உங்க செலக்ட் படிப்பாங்க சொல்கிறாங்க. செலக்டடா ஆமாம் உனக்கு டிக்கெட் எல்லாம் நான் புக் பண்ணுறேன் ஓகேவா, நீ அங்கே போக சொல்கிறாங்க. ஏன்னா என்னால் இங்கேருந்து நான் எங்கேயும் அனுப்ப முடியாது, கொரியாவில் யாரும் கண்டிப்பாக நீ செலக்ட் ஆக மாட்டேன், உன்னோட பேட்ச்லாம் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ தனியாக தான் இருப்ப, தனியாக நீ போயிட்டு ரொம்ப கஷ்டம், அங்கே வேணால் போக சொல்கிறாங்க. சரின்ட்டு
ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இது இந்த லெட்டர் வந்து கொடு இந்த கம்பெனி சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி தராங்க. அவங்க செலவுலேயே. ஜிம் ஒரு லக்கேஜில் பேக் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஹாஸ்டலில் தான் கிடச்சிருக்கு சொல்லிட்டு. அப்படியே பரவாயில்ல நீ வந்துட்டு அங்கே போயிட்டு வைப்பா நான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு டேரக்டாக ஆஸ்திரேலியா வராங்க. வந்து பார்த்தாக்கா இங்கே வந்துட்டு காய் இவங்க காய் நம்ம மெக்கெல்லாம் இருக்காங்களா, காய் மெக்கு ஃப்ளிக்ஸு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்போ தான் வந்துட்டு சைனாவில் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க வந்துட்டு பப்ளிக் ஷைனோட டிபுட் ஆகவே இல்லை. அவங்க இன்னும் யாருக்கும் தெரியாது அவங்கள பற்றி. அந்த கம்பெனி ஒரு வந்து பார்க்கும்போது ஒரு சாரை கூட்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க ரெக்கமெண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவாமா சொல்கிறாங்க. அவங்களும் கேட்குறாங்க நீ ஏன் வந்து சர்க்கரை ஆகல சொல்லிட்டு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு என்னோட அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, நான் பார்த்துக்கிறதுக்காக போயிட்டேன். அப்போ என்னோட பேட்ச் மெம்பர் எல்லாமே சர்க்கரை ஆகிட்டாங்க. நான் மட்டும் சொல்கிறாங்க புரியுது சரி டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து ரொம்ப வந்துட்டு பெயின் இருக்குது பாடியிலாம். அப்படி அதெல்லாம் கண்டுக்காம தன்னோட ஒரு ஹோல் வந்து வேணும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். அப்பா அம்மாவுக்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு மனசில் முடியாது அந்த இதோட என்ன டான்ஸ் பண்ணுறாங்க. பெயின் அவ்வளோ இருக்குது. அப்படி தான் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரோட எனர்ஜி மொத்தமும் போட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஜிம்மில் டான்ஸ் ரொம்ப பிடிச்சது. நல்லா பண்ணுறப்பா சொல்கிறாங்க. இப்போ லோக்கலுமே பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் 1 year ஆகுது. அந்த இப்போனாக்கா ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகிறதுக்கு ட்ரைனப் ஆகிட்டு இவங்க 5 members கூட மிங்கிள் ஆகிட்டு அந்த 4 members இருப்பாங்க. ஃபுல்லாக 5 members அவங்க வந்து டெபியூட் ஆகிறாங்க 1 year ஆஃப்டர். இந்த பக்கம் ஜங்க் பார்த்தா 6 months அவர் டெபியூட் ஆகிட்டு ஏன்னா அவருக்கு வந்து டேலண்டடு அவர் வந்து டெபியூட் ஆகிட்டார். அவருக்கு சான்ஸ் வந்துருக்கும். எனக்கு பிகெட் மெம்பர்ஸாக இருப்பாங்க இல்லையா அவங்க கூட அவர் ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டார். இந்த பக்கம் ஜிம்மின் தான் 1 year ஆஃப்டர் தான் நம்ம வந்துட்டு ஜிம் வந்து டெபியூட் ஆகிருப்பாங்க. 1 year அப்புறம் தான் ஜம்க்கு வந்து ஜிம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு கான்சர்ட் வந்து ஆடியோவில் எப்படினாக்கா அந்த வீடியோலாம் பார்த்துருப்பாரு, டிவியில் பார்த்துருப்பாரு. அவர் பார்க்குறப்ப தான் ஜம்க்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னா 1 year அவர் எங்கே இருக்காரு அவர் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருது. அதுக்கு 1 year அப்புறம் தான் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஜம்க்கு ஜிம் வந்து டெபியூட் ஆகிருக்குது. அப்போ தான் அவருக்கு நியூவாக பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜம்க்கு அப்படியே ஜிம்மில் வந்துட்டு எப்போல்லாம் பார்க்குறப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். அவர் கூட இந்த லவ் மெமரிஸ் அவர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டது 2 பேரும் வந்துட்டு க்யூட்டாக இருந்துருப்பாங்களா அந்த மொமெண்ட்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படி தான் ஒரு லைஃப் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே இயர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்ஷனுக்கு பர்த்டே வருது. ஜங்ஷனோட ஒவ்வொரு மொமெண்ட்டும் வளரும் போது அவருக்கு ஆசையாக இருக்குது ஜிம்கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மின் ஒரு டைம் கூட ஜங்க் கால் பண்ணவே இல்லை. ஈவன் ஜங்கோட நம்பர் கூட ஜங்க்கு சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஃபோன் பண்ணுவான் ஒன்டே சேஞ்ச் ஃபோன் பண்ணுவான். வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு டைம் கூட கால் வரவே இல்லை, டெக்ஸ்ட் எதுவுமே வரவில்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் லைஃப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு தான் அவர் லைஃப் பார்த்துருக்காரு. ஆனால் அவரை எப்போவுமே ஒரு மனசை ஜிம்மில் இருந்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட அவர் மறக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வந்து பார்த்தா அவர் பாட்டுக்கு அவர் கரியரை பார்த்துருப்பாரு. சரி அவங்க அம்மாவுக்காக தான் பண்ணியிருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஜிம் வந்து அவர் ஐடல் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஜிம் வந்து கொரியாவில் ஆகலன்ற அவங்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பரவாயில்ல அப்படியாவது என் பையன் சக்ஸஸ் ஆகிட்டான், என் பையனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, ஒரு ஸ்டேஜ் கிடச்சி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம்ல அம்மா இருந்தப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம் வந்துட்டு தேடின ஒரு பர்சனா ஜங்கு தான். அவர் தான் ஒரு பேர் நினைச்சிருப்பாரு. அவர் மனசு தோன்ற ஒரே ஒரு பர்சன் அப்போ ஜங்கா தான் இருப்பாங்க. அவர் மூவ் ஆயிருப்பார் தவிர அவர் எடுத்ததே கிடையாது. ஒரு டைம் கூட ஜங்காவை அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். ஜங்காட்ட போகணும்னு ரொம்ப ஆசை வந்துருக்கும். ஆனால் ஏன்னாக்கா அவர் அப்போ நினச்சிருப்பாரு இல்லை நம்ம ஜங்கா வந்துட்டு ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஜங்கா நம்மகிட்ட சொன்னான் இல்லைடா நீ போயிட்டு வா, நீ வந்துட்டு ஜிம் அச்சீவ் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன், நானும் பேபி வெயிட் பண்ணுறேன் சொன்னால் நம்ம தான் ஹார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஜங்காட்ட போகணும்னு நினைக்கிறது செல்ஃபிஷாக இருக்கும். அது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம செல்ஃபிஷாக இருந்துட்டோம். ஏன்னா நம்ம பேபி வேணாம், நம்ம கரியர் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஜங்காட்ட போகக்கூடாது. ஜங்காட்ட நம்ம போகிறதுக்கு நம்ம டிசர்வான பர்சனே இல்லை. அவன் கண்டிப்பாக நம்ம மூணு ஆயிருப்பான், பேபி நல்லா பார்த்துப்பான், கண்டிப்பாக அவன்ட்டு போய் நல்லா இருப்பான், இங்கே தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஜிம்னால வேற ஒரு பர்சன் நினச்சி பார்க்க முடியல. ஜங்கு தவிர வேற அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் அந்தளவுக்கு ஜங்கு லவ் பண்ணியிருப்பாரு. அப்படி தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஜங்கோட மெமரிஸோட வாழ ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அவங்க அம்மா இருந்தப்போ ஜங்கு தான் அவர் வேணும் ஆசைப்பட்டுருப்பார். போயிட்டு அவர்கிட்ட போகணும், போயிட்டு அழணும், அவர் ஹக் பண்ணிக்கணும், அவர்கிட்ட அவரோட பெயின்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ண தோணி இருக்கும். ஆனால் வேண்டாம் போகக்கூடாது, ரொம்ப தப்பு சொல்லிட்டு அவரே அவர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. நம்ம மேபி ஜங்கு மூவ் ஆயிருக்கலாம், நம்ம ஜங்கு லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினச்சிருப்பாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ அப்படி நினச்சா என்ன, நீ ஒரே ஒரு கால் பண்ணால் ஓடி வந்துருப்பான் அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. எனக்கு உண்மையில கோவம்ன்றே வராது. அது என்ன சொன்னால் நான் மூவ் பண்ணிவிட்டேன். நான் எப்படி அவங்ககிட்ட மூவ் பண்ணுவேன்? நான் அவ்வளோ பெயின்ஃபுல் அவ்வளோ இதை கொடுத்தப்போ நீ தானே என்னை அப்படி லவ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எவ்வளோ நான் அப்படிலாம் ஹர்ட் பண்ணதுக்கு வேற ஒருத்தவங்கன்னா போடா நீ வேணா லவ் வேணாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீ தான்டா அப்படின்னு கூட ஜங்ககிட்ட பின்னாடி வந்துட்டு இப்போ தெரியுமா ஒன்று அளவுக்குலாம் என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்கடா. இப்போ வேணா அந்த ஜங்கா எல்லாருக்கும் தெரியலாம், ஃபேமஸாக இப்படி இருக்கிற ஒரு ஜங்காவை தெரியலாம். ஆனால் அப்போ இருக்கிற அந்த ஆங்கர் ஷோ ஜங்குக்கு யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உனக்கு மட்டும் தெரியும், நீ மட்டும் தான் அப்படி லவ் பண்ணேன், உன்னை போய் நான் தூக்கி போடுவோம், உன்னை போய் நான் அப்படியே உன்ட்ட மூவ் ஆனவன் சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா ஜங்கான ஹர்ட் பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. நான் தான் அதிகமாக ஹர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன் நான் தான் அதிகமாக ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்தேன் நான் கண்டிப்பாக நீ இங்கே அடிச்சதில் செலக்ட் ஆகிருப்பேன். நம்ம 1 year பிஃபோரே வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கலாம். நீ நானும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம செலக்ட் ஆகிட்டு ஒரு ஐடியலாக ஆகிருக்கலாம். ஆண்டி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே இருந்து தான் நீ கண்டிப்பாக ஆண்டி வந்து பார்த்துருப்பேன். ஆனால் ஆஸ்திரேலியா போனதுனாலதான் இதெல்லாம் எல்லாமே என்னால் நடந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் நான் ரீசன் தான் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு அப்படி இல்லை உண்மையாகவே நான் தான் ரீசன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ டேஸ்மே கில்ட்டினஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எந்த செகண்டும் நான் மறக்கவே இல்லை. ஓகேவா, நீ குழந்தைய பார்த்துக்கலான்னு எனக்கு கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா உன் சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. சரியா, எனக்கு உண்மையில கோவமே வந்ததுடா அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க, உனக்கு எவ்வளோ கோவமே வராது சொல்கிறாங்க. எனக்கு கோவம் வராது ஓகேவா. அப்படி பார்த்தா நான் உன் மேலே கோவப்படுறதுக்கா நீ என்னைக்கு விட்டு போயிருக்கலாம் சரியா. அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே என்ன கோவம் லவ் பண்ணுறக்கிட்ட வந்து நான் லவ் பண்ணுற பசங்கிட்ட கோவப்பட முடியும், அவங்களுக்கு சண்டை போட முடியும், அவங்கள்ட்ட எல்லா உரிமை இருக்கும் சொல்கிறாங்க. அவங்கள தவிர நம்மள வேறு யாரால் புரிஞ்சுக்க முடியும் நீயே சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க அப்படியே காலையில் டேஸ்ட்டு இருக்கு. ஐயோ அழவே கூடாது சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு டேஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஷூ அஜின் ஜேகோப் எல்லாரும் பார்க்குறாங்க டேலாம் என் ஜவுக்கா நீ இப்படிலாம் இருந்தே லைஃப்பில் சொல்கிறாங்க. ஆமாம் நான் இப்படிலாம் இருந்தேன், நிறைய கோவப்படுவேன், நிறைய சண்டை போடுவேன், ஆனால் நாங்கள் உன்னை போல பார்த்ததில்லை சொல்கிறாங்க. அவங்ககிட்ட மட்டும் தான் அப்படி இருப்பேன், எல்லாருக்கிட்ட அப்படி இருக்க மாட்டேன். அவனை தாண்டி வேறு யாரும் எனக்கு என்னை டச் பண்ண எனக்கு பிடிக்காது, என்னை தாண்டி வேறு யாரும் அவனை டச் பண்ண எனக்கு அது பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. அப்படி இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப சொல்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஆகும் இன்னும் ஒரு கண்ணா சொல்கிறாங்க. இன்னும் பார்க்குறாங்க ஐயோ ஜங்குக் இங்கே பாருங்கள் எனக்கு ஜிமின் ஒரு ஃப்ரெண்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு ஜிமினுக்கு எதுவும் இல்லை, அவன் எனக்கு ஒரு பேர் ஒரு தம்பி மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறீங்களா எனக்கு தெரியும் உண்மையை சொல்லணுனாக்கா எனக்கு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வரைக்கும், அது கொஞ்சம் கூட எனக்கு மாறவே இல்லை, அது தப்புன்னு எனக்கு தெரியுது, அதனால் மாற்றிக்க முடியல, அது அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் வராது அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. டே உண்மை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா உங்ககிட்ட இருந்து இவ்வளோ இப்படிலாம் ஒரு பர்சன் லவ் பண்ணியிருப்போம், இப்படிலாம் பேபிலாம் பார்த்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களா லைஃப்பில் சொல்கிறாங்க. ஆமாம் கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்கன்னா இதுக்கப்புறம் கஷ்டப்பட மாட்டோம், இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படவும் விடவும் மாட்டேன் ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த கஷ்டமே போதும், இதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லி ஜங்க் தான் ஜிம்மில் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் அழுதுகிட்டே இருக்காங்க, அழக்கூடாது சொல்லிட்டு இப்போது சின்ன பார்க்குறாங்க. சரி ஓகே டைம் ஆகுது போய் தூங்க ஓகேவா, மார்னிங் மேரேஜ் இருக்குல்ல அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் அவங்க தனித்தனியாக அவங்க ரூமில் படுத்துறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போட்டாங்களா இவங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்த்தா அவங்களோட ஹேங்ஸ் கூட தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் தாண்டா. ஜிம்னுக்கு ஜங்குக்கு பேபிக்கு 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் ஜங்கோட அம்மா எடுத்திருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிம்னு ட்ரெஸ் நினச்சிருக்காங்க, ஜங்கு நினச்சிருக்காங்க, 2 பேருக்கு மேரேஜ் முடிச்சுட்டு கீழே இறங்குறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, பாருப்பா ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி இங்கே பாருப்பா நீ வந்துட்டு உனக்கு யாரும் நினைக்காது ஓகேவா, உனக்கு அழகான ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், அப்புறம் ஒரு குழந்தை, நீ அம்மான்னு தெரியாமலே உன் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கு ஓகேவா, இதுக்கப்புறம் உன்னை இன்னும் லவ் பண்ணும், உனக்கு ஹஸ்பண்டும் சரி உனக்கு குழந்தை சரி ரொம்ப லவ் பண்ணுவாங்க, உனக்கு அம்மாலாம் நினைக்காது ஓகேவா, நாங்கள் இருக்கோம், நான் அங்கிள் இருக்காங்க ஓகேவா, நாங்கள் உனக்கு ஒரு அப்பா அம்மாவும் அங்கிள் ஆட்டியாவும் இருப்போம் ஓகே, அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்குது, அதுக்கப்புறம் தனியாக அந்த வேர்ல்டில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ ஆண்டி ஜங்ஷன் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. இட்ஸ் மை டியூட்டி பாஸ் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் ஜிம்னுக்கு ஃபுட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிம் வந்து பேபிக்கு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இந்த மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போய்ட்டு 1 வீக் லீவ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி எல்லாரும் கடன் போயிடறாங்க. ரிட்டன் அவங்க சிட்டிக்கு அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் வந்து ஜங்ஷன் கூட விளையாடிட்டு இருக்கான். ஜங்ஷன் போய்ட்டு ஜிம்மில் லிப்பில் பெக் பண்ணிட்டே இருக்கான். ஜங்க் பார்க்குறாங்க, டே ஜங்ஷன் சொல்கிறாங்க, என்னடா அப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. நம்ம அம்மாவுக்கு கிஸ் கொடுத்துட்ருக்கான்னு சொல்கிறாங்க. டே அங்கெல்லாம் பண்ணக்கூடாது, சீக்ஸில் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் அம்மா பார்க்குறாங்க, அது நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. அம்மா அது அப்பெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. டே நீ சின்ன வயசில் நீ கூட எனக்கு கொடுத்துருக்கடா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, அவனை அப்படி கொடுக்கூடாதுங்க பாரு, நீ சீக்ஸில் மட்டும் கூட சொல்கிறாங்க. ஏன்டா நான் இங்கே கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஜிம்னாக ஜிம்மோட லிப்பில் பெக் பண்ணிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறேன் இன்னும் அது என்னோட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா என்ன பேசுகிற ஆண்டி இருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, அவங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாரு இது என்னோட ப்ராப்பர்ட்டி வைக்கிறது எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லிட்டு ஜங்க் போயிட்டு ஜிம்மோட லிப்பை போயிட்டு லைட்டாக அப்படியே டச் பண்ணுறாங்க. வெயிட் பார்க்குறது, டேடா என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. நீ அன்னைக்கு பண்ணியே சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, ஐயோ ஜங்கா நீ அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, சரி வா என் ரூமுக்கு போகலாம் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு நீ இவங்க கூட தானே ப்ளே பண்ணிட்டு இருக்கா, ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. போய் பார்க்குறது நோனும் நான் தான் அம்மா கூட பண்ணி எட்டப்போ அப்படி சொல்லிட்டு நீ போய்ட்டு சாங் வந்துட்டு ரைட் பண்ண சொல்கிறாங்க. சாங் ரைட் பண்ணுமா நீ அதனை பண்ண வீட்டுக்கு வந்து அப்போ சொல்லிட்டு ஜங்கு பேபி தான் ஜங்கை தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. நீ தள்ளி போக சொல்லிட்டு நான் தான் அம்மா கூட இருப்பேன் சொல்லி பேபி வந்துட்டு ஜிமின் மேலே இறக்கிச்சு. இப்போ ஜிமினும் சரி விடுங்க ஜங்கா குழந்தைதெல்லாம் சொல்கிறாங்க. டி அப்படி நானும் சொல்கிறாங்க விடுங்க சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிமின் தான் பேபி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த 1 வீக் அப்படி தான் போயிருக்கும். பேபி வந்து ஜிமின் கிட்ட ஜங்கு விடவே மாட்டேங்குது, நான் மட்டும் தான் இருப்பேன் சொல்லிட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குறாங்க, அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. டி என்னடா பண்ண சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக 1 வீக் முடிஞ்சிச்சா ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜங்ஷன் நான் போவா சொல்கிறாங்க. அம்மா நானும் வரட்டா கேட்குறாங்க. இல்லைடா அங்கே வந்தால் என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா, ஏன்னா நான் வந்துட்டு டேமில் இருப்பேனா, அப்புறம் எனக்கு ப்ராக்டிஸ் கான்செப்ட் நிறைய இருக்கும், நீ தனியாக இருப்பப்பா அவனை நினச்சி நான் ஒரி பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே தானே படிச்சுட்டு இருக்க, கிராண்ட் நல்லா பார்த்துக்குறாங்களா, கிராண்ட் நல்லா பார்த்துக்குறாங்க, நீ ஹாப்பியாக இருக்குல்ல, நீங்கள் தான் இப்போ சேஃபாக இருப்பேன், அம்மாவும் ஹாப்பியாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உங்க கூட ஸ்டே பண்ணுமே சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போ லீவ் வருதோ அப்போ நான் வரேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ப்ராமிஸ் அதுக்கப்புறம் நீ டிவியில் மட்டும் பார்க்க மாட்டேன், டெய்லி ஃபோனில் பேச ஓகே. 1 வீக் நான் என் கூட தான் தூங்கினேன், 1 வீக் நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், அதே மாதிரி உனக்கு எப்போ லீவ் வருதோ அப்புறம் வந்து பார்த்துப்பேன் ஓகேவா. அதுக்கப்புறம் டெய்லி வீடியோ கால் பேசுவேன், டெய்லி கிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டாங்க. நிச்சயமா ப்ராமிஸ் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஹாப்பியாக இருக்கா, பட் ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூ லாட் சொல்லிட்டாங்க ஜிம்னு சொல்கிறாங்க.
சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே மாமா கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்லையும் பேபி பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நீ ஏன்டா அவங்க 2 பேர் வந்து மறைக்கிறா சொல்கிறாங்க. அப்பா 1 வீக்காக இவன் அவன் பக்கத்துலேயே உள்ளப்பா சொல்கிறாங்க. அவனுக்கு அவன் அம்மாடா, அவன் எவ்வளோ மிஸ் பண்ணிப்பான். சின்ன குழந்தை அம்மாவே நம்ம வளர்ந்துருக்கு. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். அது அவனுக்கு பிடிச்ச ஒரு ஐடியில் அவங்க அம்மான்னு தெரியும் போது எவ்வளோ. ஆமாம் அம்மா நீங்கள் சொல்கிறான் ஏஞ்சல்னு சொல்கிறான். ஆமாம் உனக்கும் ஏஞ்சல் தானே சொல்கிறாங்க. எனக்கு ஏஞ்சல் தான். எங்கே ஏஞ்சல் என் பக்கத்துலேயே வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஒரு அப்பா கிட்ட பேசுகிறா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போய்ட்டு விட்டா சொல்லிட்டேங்கம்மா, நான் ஏர்போர்ட் வரைக்கும் வரட்டா வேணாடா தங்கும், அங்கே நிறைய பேர் மீடியாலாம் இருப்பாங்க, ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, ஓகேவா அது பிரச்சனையாகும், நீ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படியா நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. சீக்கிரமாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜம் கூட மட்டும் போகிறாங்க. ஆண்டி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் பண்ணி போயிட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிமின் கிளம்புறாங்க. ஜிமின் ஜங்கு தான் ஏர்போர்ட் வராங்க. இப்போ ஜங்கு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறவங்க போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸ் பார்த்தா உண்மை இருக்குது. அவன் ஜங்கு அவனுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. 1 வீக்காக நீ அவங்க கூட தூங்கணும் அப்படி சொல்கிறாங்க. யார் நம்ம ஜங்ஷன் கூட தானே. ஆமாம் 1 வீக்காக நீ அவங்க கூட தான் தூங்குறேன். அவனை தான் ஹக் பண்ணுறேன், அவனை தான் கிஸ் பண்ணுறேன், என்ன எதனா பண்ணி அவள் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. அவங்க குழந்தை அவ்வளோ ஆசையாக இருக்கலாம், அது எவ்வளோ எங்கே இருக்கும், எனக்கு எவ்வளோ ஆசை குழந்தை மேலே சொல்கிறாங்க. இப்போ ஏன் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு ரொம்ப நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கான்னு எப்படி சொல்லட்டும். குழந்தை வந்துட்டு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கனால, அதுவும் நான் இப்போ தான் அம்மான்னு தெரிஞ்சதுனால அது என் கூட அட்டாச்சாக இருக்குது. என்னடி குழந்தைய விட்டு தர முடியல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். நானும் விட்டு தர சொல்லல, ஆனால் எனக்கு கொஞ்சம் லவ் கொடுக்கலாம்ல அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறீங்க அவ்வளோதான், நைட்டு ஃபுல்லாக அவ்வளோதான் ஹக் பண்ணி தூக்கிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் கூட நீ வரல அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாக கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. ஜங்கு அங்கே எங்கே கேமரா இருக்குன்னு தெரியாது ஓகேவா, எதனா மாஸ்கில் வெயிட் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் வரும் ஓகேவா, வேண்டாம் நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. மேரேஜ் டேல கூட ஒரு கிஸ் கொடுக்கடா உனக்கு நான் சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், குழந்தை இருந்தனால தான் வேணாம்னு சொல்லியாச்சு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கடவுளே சரி ஓகே போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம்மில் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு வந்துடுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா ஜங்கு எது ஒரு மாதிரி உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. அதுவா முன்னூறு ஹேங்க சொல்கிறாங்க. என்ன ஜிம்மில் மிஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறியா, அப்போ போய் பாரு சொல்கிறாங்க. எங்கே பார்க்குறது லீவ் கொடுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி விட்டு இந்த கான்சர்ட் முடிஞ்சப்போ பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 3 மந்த் போயிடுறா. ஜிம்மில் ஜங்கு டெய்லி வீடியோ கால் தான் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பேபி பேசும், இன்னொரு பக்கம் ஜங்கு பேசுவாங்க, மாறி மாறி ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒருவங்களாம் பார்க்குறாங்க. ஏன்டா உனி ஒன்றும் ஹஸ்பண்ட்டை பேசுகிற இல்லை உன் குழந்தைகிட்ட பேசுகிற, எங்கிட்டலாம் பேச மாட்டியா அப்படி கேட்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா உன் பையனும் ஃபோன் பண்ணால் ஃபோனை வைக்கவே மாட்டான், ஒரு பக்கம் உன் ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே இருக்கான், எப்பட்றா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஒரு வருஷம் இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அவங்க மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்காங்க பற்றி அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிமினும் அப்படி ஃபோனை வச்சுட்டாங்க. இப்படி தான் டெய்லி வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. பேபி பார்த்தா மாமா எப்போ வருவீங்க தான் கேட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. நான் சீக்கிரம் வரேன் தங்கும், டைம் கிடைக்கிறப்போ வரேன் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்காங்க. இப்போ 3 மந்த் ஆஃப்டர் தான் ஜிமினுக்கு ஜங்க் வந்து லீவ் கிடச்சிருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஆஸ்திரேலியா போகலாம் சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. இப்போ பேபி பார்த்தா நம்ம ஜங்குக்கு முன்னாடி அது கிளம்பிட்டு இருக்கு பேக் வச்சுக்கிட்டு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ தான் மேலே வந்து வந்துருப்பாருன்னு பார்த்தா ஜங்ஷன் சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறாங்க. எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் கூட அம்மா பார்க்குறாங்க. எங்கே போகிறேன் அவங்க கூட தான் வரேன் சொல்கிறாங்க. அம்மா ஏன் கூட வா, அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கூட வரேன்னா சொல்கிறாங்க. நான் மம்மா பார்க்கணும்ல சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பார் ஜங்ஷன் இப்போ கூட்டிகிட்டு போக முடியாது சரியா, அங்கே மம்மா பிஸியாக இருப்பாங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மேபி பார்க்குது நோ நான் அவங்க கூட வரேன் சொல்கிறாங்க. என்னென்னு காமன் அவங்க கூட வரேன் டேடா அங்கே கிராண்ட் இருக்காங்களா என்னை வந்து போக சொல்லிட்டாங்க ஓகேவா, ஃப்ளைட் டிக்கெட் கூட போட்டாங்க, நீ கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறவங்க அப்பா சொல்கிறாங்க. உன் பாவம் ஏங்குறாண்டா அவங்க அம்மாவுக்காக ஓகேவா, கூட்டிகிட்டு தான் போயேன்டா ஆசை, ஏன்னா ஜிம்முக்கு லீவ் கிடைக்கலையாம்மா, ஜிம் வரவே முடியலங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணா, அதனால தான் பேபி ரொம்ப ஆசைப்படுறேன் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஐயோ நான் கூட்டிகிட்டு போகிற பிரச்சனை இல்லைப்பா, அங்கே போனால் அவனையும் உண்டப்போ ஒன்றா இருப்பாங்க அப்போ நான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. இவன் நம்ம பார்த்தாலும் மோசமாக தான் இருக்குது சொல்லிட்டு பரவாயில்ல குழந்தை ஆசைப்படுது, குழந்தைக்கு மட்டும் என்னடா மற்ற விஷயம்லாம் சொல்லி கேட்குறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா ஜஸ்ட் நார்மலாகவே பேச முடியாதுமா அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல கூட்டிகிட்டு போட ஆசையாக நிறைய ரிலேட்டிவ் கம்பெனி சொல்கிறாங்க. சரி என்ன பேக்லாம் சொல்கிறாங்க. அதுவா மம்மாக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. திங்ஸ் ஆமாம் நிறைய கிஃப்ட் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கு மம்மாக்கு அப்படி சொல்லி அப்படி மேபி சொல்லுது. அது பார்த்தா ஜிமின் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கு. இப்போ ஜங்கட அம்மா பார்க்குறாங்க பாரு அவங்க எவ்வளோ பாசமாக இருக்க பார்த்தியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் எனக்கு புரியுது பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு தான் பாசம் இருக்குது ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போடா அப்படி சொல்லி ஜங்கட அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு சரி வா 2 பேரும் கிளம்புறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வராங்க. நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மோட வீட்டு இருக்கு, அந்த வீட்டோட கீ அவுட்டர் ஒன்று இருக்கும், அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பேபி பார்க்குது. அம்மா வீட்டுக்கே வரல லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. 1 வீக் அவங்க வீட்டுக்கு வரலையா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறான். ஏடா மம்மாவுக்கு ஃபுட்டுலாம் குக் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியா நீ ஆர்டர் போட்டாலும் செய்யணும், ஆமாம் நீங்கள் வெரைட்டி குக் பண்ணுங்க, மம்மா டான்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டயர்டாக வருவாங்க, வந்ததும் நிறைய ஃபுட்டு கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரி என்ன மாதிரியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட எங்கிட்ட மாற்றமே இல்லை, எப்படி என்னையே உரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஜங்க் தான் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ஜங்க் வரேன்னு சொல்லியிருப்பாங்களா அதனால் ஆசையாக இருக்குது
இருக்குது. டக்குன்னு ப்ராக்டிஸ் முடிஞ்சு வேகமாக கிளம்புறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, என்னடா அவ்வளோ அவசரமாக சொல்கிறாங்க. இல்லை பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி இப்போ தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 மந்த் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க காரில். வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம டோர் பில் ரிங் ஆகிட்டு இருக்குது. பேபி ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுது. பார்த்தா நம்ம ஜிம் நின்றுருக்காங்க. ஜிம் மேலே பேபி ஜம்ப் ஆகுது. ஜிம்மில் அப்படியே கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணி தூக்கி சுற்றுறாங்க. அச்சோ ஜங்ஷன் தவங்க அம்மா பார்க்க வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன் மம்மா தெரியுமா டாடாலே கூட்டிகிட்டே வரல தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது தெரியல எனக்கு வரக்கூடாதா சொல்கிறாங்க மம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது சும்மா சொல்லியிருப்பாங்க. சும்மா அவன்ட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூ மம்மா சரி பேபி தான் ஜிம்மினோட ஃபேஸில் கிஸ் பண்ணுது. ஜிம்மின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேபி. ஃபேஸ் ஃபுல்லாக அவர் கிஸ் பண்ணுறாரு. இவரும் இதுவும் கிஸ் பண்ணுது. இப்போ ஜங்க் தான் அப்படியே வந்து கிச்சனை குக் பண்ணிட்டுருக்காங்க. அவருக்கு தெரியும் ஜிமின் வந்துட்டாங்க. பேபி ஓடி போயிருக்கு சொல்லிட்டு. இப்போ டாடா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. டாடா கிச்சனை குக் பண்ணிட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ ப்ளே பண்ணிட்டு நான் போய் டாடா பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. ஓகே மம்மா சொல்கிறாங்க. உங்களை நிறைய சாக்லேட்டில் வேண்டது இருக்கா. அப்படியா சரி ஓகே நான் வந்து சாப்பிட்றேன் நீ வெயிட் பண்ண சொல்லிச்சாங்க. ஜிமின் தான் பேபி விட்டுட்டு அப்படி கிச்சனுக்குள்ள போகிறாங்க. கிச்சனுக்குள்ள போனால் ஜங்கு தயாரிப்பு வெயிட் பண்ணிட்டு குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் போயிட்டு அப்படி ஜங்கு பேக் பண்ணுறாங்க. ஜங்குலாம் அந்த ஃபீல் கூட்டு அப்படி இருக்குது. ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு மார்னிங் வந்தால் சொல்கிறாங்க. மார்னிங்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா. ஐயோ உனக்காக வெயிட் பண்ணாமல் வேறு யாருக்காக நான் வெயிட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. 3 மந்த் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு டைமே இல்லை ஜம்கா லீவே தர மாட்டாங்க. லாஸ்ட்டாக யூஎஸ்ல ஒரு கான்செர்ட்டா அப்புறம் அங்கங்கே கான்செர்ட் போயிட்டுருக்கா. ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் பேபி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அது சும்மா அவன்கிட்ட ப்ளே பண்ணடா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் சும்மா ப்ளே பண்ணி பார்த்தேன். நான் அப்படியே வந்துட்டு வருவேன். எனக்கு தெரியும் அவன் சும்மாட்ட அவன்கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு இல்லை என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் சொல்கிறாங்க. அப்படியா என்ன மாதிரியே இருக்கட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்க் ஜிம் வந்து பேக் பிடிப்பாங்க. இப்போ ஹக்கர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா குழந்தை வந்துட்டு அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்க சோஃபாவில். ஜங்க் பார்த்துட்டு ஜிம்மில் பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறடா சொல்கிறாங்க. நானும் தான் மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஒரு ஃபோனில் கிஸ் கொடுத்து அதுவும் சொல்கிறாங்க. ஆமாம் ஃபோனில் கிஸ் கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா நேரில் கொடுத்தே ஆகும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது பேபி வந்து போக சொல்கிறேன். எனக்கு அதான் தெரியாதா சொல்கிறேன். ஜங்க் ஜிம் லிப்பில் போயிட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பேபி வந்து பார்க்குது. அச்சோ அப்படி சொல்லிட்டு இப்போ டக்குன்னு 2 பேரும் மாதிரி கொஞ்சம் பேனிக் ஆயிடுறாங்க. தள்ளி வந்துடுறாங்க. என்னென்னு பார்க்குறாங்க. டாடா நீ என்ன பண்ணுற மம்மாவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்படி ஏன்டா இதெல்லாம் பண்ணாலும் இப்படி கத்துறேன். அவன் என் ஒய்ஃபுடா சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. நோனோ அப்படி பண்ணக்கூட தப்பு அப்படி சொல்கிறாங்க. தப்பு அவன் அப்படி பண்ணாதா மம்மா எந்த அப்படி சொல்கிறாங்க. உண்டாடி எனக்கு கொஞ்சம் தான் சொந்தம் மம்மா சொல்கிறாங்க. அதான் தெரியாது மம்மா நீங்கள் வாங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் சொல்கிறாங்க. சரி ஜிமினோ சரி ஓகேப்பா சார் ஜிம் தான் ஜங்க் பார்த்துட்டு போகிறாங்க. ஜங்க் தான் ஒரு மாதிரி சினங்கிட்டு இருக்காரு. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சார் ஜிமின் போயிட்டாங்க. போயிட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ 3 பேருமே உட்காந்துருக்காங்க. ஜிமின் ஆக்காட்ட சொல்லிட்டு பேபிக்கு ஃபிட் பண்ணுறாங்க. பேபிக்கு நான் செம்ம ஹாப்பி. மம்மா நான் இங்கே இருக்கவா அப்படி கேட்குறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா இங்கே இருந்தால் உன்னை யார் பார்த்துப்பா. நான் வந்து எப்போவுமே பிஸியாக இருப்பேன். அங்கேருந்து கிராண்ட்மா பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்க கூட இருக்கணும் அப்படி சொல்லுது. இருக்கலாம் கொஞ்சம் டேஸ் போட்டோம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்க் தான் ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. 3 பேரும் மார்பல் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் 3 பேரும் வெளியில் படுத்துருக்காங்க. பேபி பார்த்தா ஜிம்மோட மேலே படுத்துக்கிட்டு அவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்கு நிறைய. அப்படி அவங்க ஸ்கூலில் எல்லாரும் இருக்காங்க தெரியுமா. மம்மா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன கேட்கணும்னு சொல்கிறாங்க. நான் கிராண்ட் மாட்ட கேட்டேன். கிராண்ட் மாஸ் தான் உங்ககிட்ட கேட்க சொல்கிறாங்க. கேளுப்பா என்ன வேணும் அப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போது பேபி பார்க்குது. அது ஸ்கூலில் எல்லாருக்கும் பாப்பா தம்பி இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஜம்முக்கு பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பாப்பா தம்பி இருக்காங்களா. நான் கேட்டேன் கிராண்ட் மாட்ட எல்லாருக்கும் பாப்பா தம்பி இருக்காங்க. எனக்கு எல்லாம் சொல்லிட்டா அதுக்கு கிராண்ட்மா சொன்னாங்க உங்கள் அம்மா கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. மம்மா எனக்கு எங்கே பாப்பா தம்பி அப்படி கேட்குது. ஜிமினிக்கு ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. அது சொல்கிறாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உன் லைஃப்பில் இப்போ தானே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது என்ன டாடா சொல்கிறேன். ஆமாம் இன்னைக்கு தான் நல்ல விஷயம் பேசியிருக்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா சொல்கிறாங்க. குழந்தைகிட்ட போய் என்ன பேசுறேன்னு சொல்கிறாங்க. டேய் அவன் எதற்கு என்னமே கேட்டிருக்கான். இன்றைக்கி தான் உருப்படியாக ஒன்று கேட்டிருக்காங்க. அதான்டா சொன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்ஷன் அது நீ மட்டும் போதாதா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும் குட்டி தம்பி வேணும் எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு. நான் எப்போதும் கிராண்ட்மா கிராண்ட் கூட தான் ப்ளே பண்ணுறேன்னா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இருக்காங்க. ஸ்கூலில் எல்லாருக்கும் சிப்ளிங்ஸ் இருக்காங்களாம்மா. சில பேர் வீட்டில் குழந்தையா இருப்பாங்க. குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்களாம்மா சொல்கிறாங்க. எங்கள் தம்பி ப்ளே பண்ணுறான் எங்கள் பாப்பா ப்ளே பண்ண சொல்லுது. என் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க எனக்கு வேணுமாம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேபி கேட்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ரெடி தான்ன்ற மாதிரி ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க கொண்டுட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஏன்டா அப்படி கேட்குறாங்க. ஜிமினா வந்துட்டு அது சொல்கிறாங்க. ஜங்ஷன் பார்க்குறேன் மம்மா எனக்கு வேணும் நீங்கள் தருவீங்களா மம்மா. எனக்கு கிராண்ட் மாஸ்டர் நான் கேட்ட தருவீங்களாமே நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ எனக்கு தரணும்ல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறவங்க கண்டிப்பாக வேணுமா. கண்டிப்பாக எனக்கு வேணும் எனக்கு அழகான பாப்பாவோ தம்பியோ வேணும் அப்படி சொல்லி பேபி கேட்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு வேணும்மா நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா எனக்கு கண்டிப்பாக வேணும் சொல்லிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. சரி அழக்கூடாது சரியா நான் தரேன்னு சொல்கிறாங்க.
எப்போ தருவீங்கன்னு கேட்குது. இப்போ ஜங்க் பார்க்குறவங்க உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க நீ சும்மா இரு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம பேபி வந்துட்டு அப்போ நீங்கள் சீக்கிரமாக தாங்க மாமா என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே வச்சாலும் ஓகே அப்படி ஜங்க் ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. படுத்துக்கோ சொல்லிட்டு அவரு கீழே இறக்கி படுக்க வச்சுட்டு டேப் பண்ணி தராங்க. பேபி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி கொஞ்சம் கூட கேப் விடவே இல்லை. நம்ம ஜங்க் பார்க்குறவங்க கொஞ்சமாக கேப் விட்றா சொல்கிறாங்க. அதை விட முடியாது சொல்லி பேபி தான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிடுது. இப்போ நம்ம ஜிம் டேப் பண்ணி தராங்க, நடத்து தூங்கிடுது. இப்போ ஜிம் தூங்கினதுக்கப்புறம் நம்ம பேபி தூங்கினதுக்கப்புறம் ஜிம் இருக்காங்க. இப்போ ஜங்க் இருக்காங்க எஞ்சிட்டு அந்த பால்கனியில் போய் நின்றுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு அப்படியே அந்த நிலவு பார்த்துட்டு நின்றுருக்காங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம் பேக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. நீ பேபி கேட்டான்றதுக்காக சொன்னியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் ஏன் இப்போ குழந்தைகிட்ட போய் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு ஓகே இல்லைன்னு தெரியும், ஏன்னா ஏற்கனவே கரியர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்க் அங்கே பாருங்கள் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், ஓகே 5 இயர்ஸாக நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நான் ஸ்டார்டிங்லேயும் பேபி தான் அகைன் ஒரு பேபி சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், எனக்கு இன்னொரு பேபி பெற்றுக்கிறதுல ஹாப்பி தான் சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல சொல்கிறாங்க. என்னென்னுக்காமா எனக்கு இன்னொரு குழந்தை இருக்கும், அப்புறம் நம்ம ஃபேமிலி பெருசாக இருக்கும்ல எனக்கு ஆசை தான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க உனக்கு நிஜமும் ஓகே வாசு கேட்குறாங்க. உங்கள் கம்பெனியில் சொல்கிறாங்க, என் கம்பெனியில் சொல்கிறேன் ஓகே எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நான் இந்த டைம் கண்டிப்பாக பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. 1 இயர் குவைட் பண்ணி பேபி பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறீங்களா ரிஸ்க் எடுக்காத வேண்டாம் ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டைமா ஆனால் பேபி கேட்குறானே அவன் கேட்ட பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லை என் குழந்தை கேட்ட நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அவனை குழந்தைய இருக்கும்போது பார்த்துக்குற அந்த இது வந்து இல்லைக்கு இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் உன் அம்மா நீ எல்லாரும் சேர்ந்து வளர்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்குள்ள சில ஏக்கங்கள் இருக்குது. அவனுக்கு அந்த சந்தோஷத்தை நான் வந்து அவன் கூட இருந்து ஒரு அம்மாவா அவன் கூட ப்ளே பண்ணி எல்லாம் பண்ணி நான் எதுவுமே பண்ணவே இல்லை அவனுக்கு. ஆனால் அட்லீஸ்ட் அவன் கேட்குற இந்த ஒரு சின்ன ஆசையான ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். அவன் கேட்குறானே ஒரு குட்டி பாப்பாவா அதை நான் கொடுக்கணும், அப்படியாவது அவனை வந்து அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சும்மாவே ரொம்ப லவ் பண்ணுறான், நீ வேறு இப்படிலாம் சொல்லுமே சொல்கிறாங்க. இல்லை உண்மையாகவே என் ஜங்ஷன் கேட்குறது நான் கொடுத்தே ஆகும், எனக்காகவே இந்த ஜங்ஷனுக்காக நான் அந்த பேபி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் குழந்தை இருக்கப்போ நான் அவனுக்கு எதுவும் பண்ணலையா, அவன் கேட்குற ஒரு கிஃப்ட்டை நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது அவனுக்கு ஒரு கிஃப்ட்டாக நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க எனக்கு தான் கிஃப்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு அவன் எனக்கு தான் கிஃப்ட் வேணும், எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே தெரியாது எனக்கு ஜங்ஷன் தான் கொடுப்பேன், இல்லை எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும், எனக்கும் கிஃப்ட் வேணும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. நானும் தானே பாவம் அப்படி சொல்கிறாங்க. யார் நீங்கள் ஆமாம் நான் பாவம் தான், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பியா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. நீ 1 இயர்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டேஸ் ஒரு 4 மந்த் அங்கே எப்படி அதே மாதிரி இங்கே ஒரு ஐடியில் தானே இருக்கா இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு 4 மந்த் அப்படி போவோம், அப்புறம் 6 மந்த் வந்து மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோ, அப்புறம் பேபி பிறந்துடும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி பிறந்துட்டான்னு சொல்கிறாங்க. பேபி பிறந்துட்டாக்கா அம்மா பிடிச்சி அங்கே விடுறேன் ஓகேவா, அம்மா அப்பா அங்கே வருவாங்க வந்து பார்த்துப்பாங்க. நீ அம்மா அப்பா ஜங்ஷன் எங்கே இருங்க, ஜங்ஷனுக்கு ஸ்கூல் கூட ஷிஃப்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஷிஃப்ட் பண்ணுறீங்களா, ஆமாம் இங்கே மாற்றிடலாம் ஓகேவா, அவங்க கூட இருப்பாங்க, ஏன்னா நீ வந்துட்டு ஐடியலாக இருக்குது. அப்புறம் பேபி பிறந்ததுக்கு பார்த்துக்கிட்டு கஷ்டம் இல்லை, அம்மா நல்லா பார்த்துப்பாங்க ஓகேவா, நீ வீட்டிலே இருந்து வீட்டு வந்து என்ன டமுக்கும் போகலாம், வீட்லேயே இருந்துக்கலாம், நீ பேபி பார்த்த மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எப்போவுமே நல்லா பிளான் பண்ணிவிடுவியா சொல்லி கேட்குறாங்க. பிளான் பண்ணிவிடுவேன், நீ ஓகே சொன்னால் ஹனிமூன் போமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இதுக்கு நம்ம எங்கே ஹனிமூன் போகிறோம் 4 பேர் கேமரா தூக்கி பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க தேவையா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு அப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு நம்ம வீட ப்ரைவசி தானே இருக்குது, ரொம்ப ஃப்ரீடமாக அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் பேபி இருக்கானே சொல்கிறாங்க, அவன் தூங்கிட்டு தானே இருக்கான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க ஓகே தானே நிஜமாக ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு நிஜமாக ஓகே தான் ஜங்க்கா அப்படி சொல்கிறாங்க. எனக்கும் வந்துட்டு 3 மந்த் ஆகிடுச்சு இல்லை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. ஃபோனில் வேறு நிறைய பேசுகிறா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அப்படியாவது பேச முடியுதே சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க தெரியுமா, ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன டீஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னை டேக் கூட கேட்டா என்னடா ஃபோன்லேயே என்ன வந்துட்டு லைஃப் வந்து லிவ் இது பண்ணிட்டு அப்படி கேட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி விடுங்க நம்ம மெம்பர்ஸ் தானே டீஸ் பண்ண என்ன சொல்கிறாங்க. அதான் ஜங்க் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க நம்ம ரூம் அது இல்லை வேறு ரூம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் ஜிமின் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜிம்மு கூட அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்முக்கும் அதே ஹாப்பினஸ் இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க பாரு நீ ஓகே தானே, நீ கம்ஃபர்டபுளாக இருக்கல, பேபி கேட்டுருக்காங்க. இல்லை எனக்கே வேணும் தோணுது ஓகேவா, எனக்கு உண்மையாக அவன் கேட்டு உனக்கு கொடுக்கணும்னு தோணுது. செகண்ட் எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படி ஜங்க் தான் ஜிமின் தான் ஜங்கோட அப்படியே பேசலாம் ஒரு மாதிரி ஹேர் ரப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கும் டச்சஸ்லாம் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. ஹவன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ இப்படி பேசாது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சார் நான் பேசும்போது யாரா பேசுவாங்க சார் ஜங்க் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜிம் ஜங்கும் எல்லாமே அழகாக முடிச்சுட்டு ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம ரூம் போகலாமா சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூம் படுக்க வைக்கிறாங்க. இப்போ அவர் பேபி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் வந்து படுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு 1 வீக் அங்கே தானே இருந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் போயிட்டு வரீங்களா கேட்குறாங்க. பேபி பார்க்குறது மம்மா நான் போகல, நான் இங்கே தான் இருப்பேன் சொல்லுது. ஜங்க் பார்க்குறாங்க. டேய் அப்புறமா வரேன்டா வாடா சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் நீ இப்போ நான் இங்கே இருக்கா சொல்லிட்டு இப்போ முடியாதமாக சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க இங்கே பாரு கிராண்ட்மா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தயவுசெஞ்சு வாடா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் மம்மா கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. பேபி சொல்லுது. ஜிம் பார்க்குறாங்க தங்க நீ போயிட்டு வா, போயிட்டு சீக்கிரமாக மம்மாட்ட வரல என்ன கொஞ்சம் டைம் ஆகட்டும் சொல்கிறாங்க. அப்படியே மாமன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க 1 வீக்காக இருந்தால் சரி நடக்க முடியல சார் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டு சொல்கிறாங்க. நீ தான் காரணம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க சரி விட்டு அப்படி தானே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க சரி அதெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா சொல்கிறாங்க. நீ மேனேஜ் பண்ணிப்பேன் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க.
இப்போ மேபியும் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுதுருக்கும். ஜங்க் எப்படியே தூக்கிட்டு போயிடறாங்க, அந்த கொரியாவுக்கு போயிடறாங்க. இப்போ அப்படி 4 மந்த் ஆஃப்டர் தண்டா நம்ம அதுக்கப்புறம் ஜிமின் மட்டும் ஜங்க் மட்டும் தான் வராங்க. ஜிம்மில் கூட பேபி கூட்டிகிட்டே வரல. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா நீ என்ன 2 டைம் அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி ஏன் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு உங்க கூட இருக்குன்னு தோணும்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. டேய் இவன் குழந்தை பாவம்லாம் சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும் தானே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ சரி கேடி அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இருந்தாலும் போட்டோம் அவங்ககிட்ட தான் சார் ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, நீ ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம 2 பேரும் மட்டும் நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. பேபி இருந்தால் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. சரி விட்டுட்டா சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியாது நான் வரதே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி வரீங்க சொல்கிறாங்க. நான் டேரெக்டாக டேம்லேருந்து இங்கே தான் வரேன் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அவன் பேக் ரெடி வச்சு நின்றுட்டு இருப்பான் சொல்கிறாங்க. பாவம் குழந்தை சொல்கிறாங்க. சரி விட்டுறா அப்படி ஜங்க் தான் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் பார்க்குறதுக்கு 2-3 டைம் வந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி 5 மந்த் ஆயிடுச்சுடா. 5 மந்த் ஆஃப்டர் பார்த்தா ஜிம்மில் வந்து ஜங்கு கூப்பிட்டுருக்காங்க. சரி ஜங்கு கொடுத்துருக்காங்க, என்னாச்சுடான்னு கேட்குறாங்க. அது ஜங்கா சொல்கிறாங்க. பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. பிளட் டெஸ்ட் அவங்க கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணலாம் 2 பேர் வெயிட் பண்ணிக்க ஒரு ஹாஸ்பிட்டலில். இப்போ ஃபைனல் பிளட் டெஸ்ட்லாம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. டாக்டர் கூப்பிட்றாங்க, பார் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, ஜங்கு ஜிம்மில் உட்காராங்க. டாக்டர் ரிசல்ட் சொல்கிறாங்க. ரிசல்ட் பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ மெடிசன்லாம் வாங்கிட்டு ஜங்கு ஜிம் விளையாடுறாங்க. அப்பாடா ஜங்கு ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னாச்சு பயந்துட்டே சொல்கிறாங்க. ஜங்கு நான் பயந்து போயிட்டேன். ஏன்னா ஜங்ஷன் ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப கேட்பான், அம்மா தம்பி இப்போ இருப்பான், பாப்பா இவரும் கேட்டே இருப்பானா, எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ சொல்லிடலாமா சொல்கிறாங்க. சொல்லிடலாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் வீடியோ கால் பண்ணுறாங்க. மேபி நான் பயங்கரமாக ட்ரை பண்ணி ஜங்கு பார்த்து நீ எப்படி என்ன விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேட்குது. இப்போ ஜங்கு பார்க்குறேன், டே சாரிடா அப்பா சடனாக வந்துட்டேன் சொல்கிறாங்க. டேடா நீ வேணும் தான் பண்ணுற, என்னை விட்டுட்டு போயிட்டல சொல்கிறாங்க. சரி விட்டு இங்கே பாரு உனக்கு ஒரு குட்டி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. உனக்கு ஒரு குட்டி பாப்பா இருப்போம் சொல்கிறாங்க. நிச்சயமா எங்கே இருக்குது கேட்குறாங்க. அதோ இங்கே சொல்லிட்டோம்பா பேபி நம்ம ஜங்கு தான் காமிக்கிறாங்க. ஜிம்மில் ஸ்டொமக்கில் நான் இருந்தேன் அங்கே தானே. ஆமாம் நீ இந்த இடத்துல தான் உன் தம்பி வரப்போறான் சொல்கிறாங்க. இப்போ தம்பி பாப்பா வரும்னு சொல்லவும் ஜிம் பேபி பார்க்குது. அப்படியேடா நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜம் கூட போக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அப்படியாப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீடியோ காலில் தான் பார்த்து பேசியிருப்பாங்க. இப்போது ஜங்கடம் பார்க்குறாங்க. பாருப்பா நீ தனியாக வந்து கஷ்டப்பட வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜங்ஷனுக்கு வந்து சம்மர் லீவ் தான், நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அங்கேயே நம்ம ஒன்றா நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. ஸ்கூல் கூட ஷிஃப்ட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. போயிடல அந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்முக்காகவே வந்துட்டு அங்கே போகிறாங்க. அதுவும் ஜங்கோட அப்பா அங்கே இருக்காரு. ஜங்குடைய அம்மாவும் அவங்க நம்ம ஜங்ஷன் மட்டுமே போகிறாங்க. போயிட்டு ஜிம்மில் பார்த்துக்கலான்னு இருக்காங்க. அங்கே போகிறாங்க. போயிட்டு ஜிம்னையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜிம்முக்கு பேபிக்கும் ஸ்கூலும் அங்கேயே மாற்றிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பாவும் ஜங்கு தான் கொரியாவில் இருக்காங்க. இவர் பிஸ்னஸில் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு வந்து பிஸியாக இருக்காங்க. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஸ்டமக் ரொம்ப அழகாக இருக்குது. 7 மந்த் இருக்கும் பேபி தான். அப்படி ஸ்டமக்கில் கிஸ் பண்ணிட்டு இருக்கு. என் தம்பி இருக்கான், என் பாப்பா இருக்கு சொல்லிகிட்டே இருக்கும் எப்போதுமே. ஜிம் பார்க்கணும் ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் லீவில் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு 3 மந்த் ஆஃப்டர் ஒரு அழகான பாய் பேபி பிறந்துட்டாங்கடா. ஜங்கு கூட ஃபேஸே மாறி போயிடுது. ஜங்காடம் பார்க்குறேன். ஏன் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அம்மா நான் வந்து கேர்ள் பேபி தான் ஆசைப்பட்டா சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா சொல்கிறாங்க. இவனும் பாய் பேபி பிறந்துட்டான்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடா அவன் ஜிம்மின் மாதிரி பண்ணுற மாதிரி லட்டு மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அழகாக இருக்கான், லட்டு மாதிரியே தான் இருக்கான். ஆனால் எனக்கு வந்து பேபி கேர்ள் பேபியாக இருந்தால் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. சரி எந்த பேபியாக இருந்தாடா, கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தேன் பேபியே போதாதான் சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக பிறந்திருக்கான் போல சொல்கிறாங்க. ஹெல்த்தியாக பிறந்திருக்கான் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. பேபி பார்த்தா செம ஹாப்பி, எனக்கு தம்பி வந்துட்டா, நான் 2 பேரும் ஒன்றா ஸ்கூல் போவோம் ப்ளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து சிரிக்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ சிரிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா நீங்கள் என்ன தான் நினச்சிங்க சொல்கிறாங்க. நான் வந்து கேர்ள் பேபின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா, அதான் வரப்போது நினச்சேன், பார்த்தா பாய் பிறந்துட்டானே சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்புறம் ஜங்ஷன் அதுக்கப்புறம் குட்டி பேபி 3 பேர் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நேம் ஓகே போகிறீங்க சொல்கிறாங்க. அதுவா ஜங்மின் சொல்கிறாங்க. ஜங்மின் ஆமாம் ஜங்ஷன் ஜங்மின் நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா மின்னுன்றது ஓனேம் இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் மின் அப்படி சொல்கிறாங்க. சூப்பர் சொல்லிட்டு பேபிக்கு ஹேண்ட் வந்து கிளாப் பண்ணிட்டு இருக்கு. மம்மா யுவர் த பெஸ்ட், நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா சொல்லிட்டு பேபி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. நீ ரொம்ப ஹாப்பி இல்லை, நான் ஹாப்பியாக சொல்கிறாங்க. சரி ஓகே நீ ஹாப்பியாக தான் நாங்கள் ஹாப்பி தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லைடா நான் நினச்ச கேர்ள் பேபின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றை மாதிரி இருக்கான், எனக்கு அது போதும் சொல்லி ஜங்கும் கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேர் பார்த்துக்கிறாங்க. நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஒரு 1 மந்த் லீவ் வந்திருப்பாங்க. அகைன் ஒரு ப்ராக்டிஸ் போய் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்னாக்கா டேம்லேருந்து வீட்டுக்கு வந்து 2 குழந்தைங்க பார்த்துப்பாங்க. அவர் இல்லாத டைமில் ஜங்கோட அம்மா பார்த்துப்பாங்க. இப்போ அழகாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்க் பார்த்தா வீடியோ காலேஜ் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மிக்கிட்டையும் நம்ம பேபிக்கிட்டையும் அவங்க பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல விட்டு ஜங்கா சொல்கிறாங்க. கடவுளே இந்த கரியர் லைஃப்பில் இப்போ தான் முடியும் அப்படி சொல்கிறாங்க. அது முடிக்கிறதுக்கு டைம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போது அங்கே ஒருவங்களும் பார்க்குறாங்க. நம்ம சின்ன ஏண்டா நீலாம் கரியரை பற்றி பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களாவது சிங்கிளாக இருக்கோம், எங்கள் லைஃப் ஃபுல்லாக கரியருக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறான், நீ வந்துட்டு ஒரு ஃபேமிலி மேன்ரா சொல்கிறாங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் சீக்கிரட்டாக உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன நீ வந்து ஃபுல்லாக லைஃப் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டா சொல்கிறாங்க. எது வாழ்ந்து முடிச்சிட்டா நான் சொல்கிறாங்க. ஏங்க என்ன சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் எங்கள் லைஃப் இருக்குது சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம் என் குழந்தைங்க 2 பேரும் என் அப்பா மட்டும் விட்டு நான் என் ஜிம்மில் ஊர் சுற்ற போகிறேன் சொல்கிறாங்க. ஊர் சுற்ற போகிறீங்களா. ஆமாம் இந்த வேர்ல்டே நாங்கள் சுற்றி பார்ப்போம் சொல்கிறாங்க. கரியர் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க.
இப்போ பார்க்குறாங்க, "நீ தான் ஜங்க் உன்னோட ஏஜை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்க. நாங்கலாம் பாரு பயப்படுறோம். எங்கன்னா போனால் எங்களை பற்றி ரூமர்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீ தான் இருக்க" சொல்கிறாங்க. "ஓ, இப்போ உங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கேன் பார்த்தா" சொல்கிறாங்க. "கண்டிப்பா நீ என்னோட சின்ன பையன்டா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஜங்க் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பாரு 2 குழந்தைங்களுக்கு அப்பா" சொல்கிறாங்க. "அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற?" அப்படி கேட்குறாங்க. "உண்மையிலே ரொம்ப லக்கிடா" அப்படி சொல்கிறாங்க. "ஏன்னா ஜிம்னு ஒரு ஐடல் தான். அப்படி இருந்து கூட குழந்தைலாம் பிறந்துச்சு. உங்கள் ஃபேமிலி அழகாக செட்டில் ஆகிட்டுல" சொல்கிறாங்க. "ஆமாம், உண்மையாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா. என் ஃபேமிலி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. என் பையன் இருக்கானே அவன் 2 பேர் அவன் வந்துட்டு அப்படி பாசமாக இருப்பான். என் மேலேயும் சரி, ஜிம்மின் மேலே சரி, குழந்தை மேலே, எங்கள் குட்டி பாப்பா தம்பி மேலே எல்லாரும் மேலேயும்" சொல்கிறாங்க. குட்டி தம்பி பேர் சொல்கிறாங்க ஜங்மின். நான் சொல்கிறாங்க, "வாவ், நல்லா இருக்கல நேம்" சொல்கிறாங்க. "அவன் ரொம்ப அழகாக இருப்பாங்க யங் ஜிம்மின் மாதிரியே" சொல்கிறாங்க. "அப்படியா? அது மட்டும் நமக்கு இன்னொரு நியூஸ் தெரியுமா?" என்ன சொல்கிறாங்க. "என் ஜங்ஷனு இப்போ மியூசிக் கிளாஸ் போகிறான்" சொல்கிறாங்க. "மியூசிக் கிளாஸ்?" "ஆமாம், அவனுக்கு சாங் நல்லா வருது. ஆனால் என்ன அவனோட வாய்ஸ் வந்துட்டு ஜிம்மின் வாய்ஸாக இருக்குது" சொல்கிறாங்க. "ஜிம்மின் வாய்ஸாக ரொம்ப நல்லா இருக்குமே" சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், அதனால் ஹெவன்லி வாய்ஸ் தான். அவனுக்கு ஏன் வாய்ஸ் கிடையாது. அப்படியே வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி அழகாக பாடுறான். ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்கான். ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லிட்டு அவன் பாடுறான். அப்படி மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டான் ஜிமின்னு. இப்போ நல்லா பாடிட்டு இருக்கான். நல்லா கொஞ்சம் டேஸ் போனால் சிங்கர் ஆகிடுவான்" சொல்லிட்டாங்க. லிட்டில் சிங்கர் ஆகிடுவான் சொல்லிட்டாங்க. "அப்படியா? ஆமாம், எனக்கு கூட ஆசை என் பையன் கூட சேர்ந்து பாடணும்னு" சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ சின்ன பையன் சொல்கிறாங்க, "அவனுக்கு என்ன மாதிரி டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல" சொல்லிட்டு அவன் ஜிமின் மாதிரி இருக்கான், எப்படி அவன் வருவான்னு தெரியல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலான்டா ஒரு பெரிய ஸ்டேஜை காமிச்சிருக்காங்க. எப்படினாக்கா கொரியாவில், ஓகேவா, கரண்ட்லி கொரியா ஒரு பெரிய ஸ்டேஜ், ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட்டில் ஒரு பர்சனாக வந்துட்டு 2 பர்சனோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா 2 குழந்தைங்க ரொம்ப அழகாக. அது குழந்தைங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பெரிய பெரிய பசங்க தான். ஒரு பையனுக்கு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் இருக்கும், இன்னொரு பையனுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இது யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. எல்லாரும் கேட்குறாங்க. இப்போது அவங்க பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹலோ ஆர்மி சொல்கிறாங்க. ஜங்குக் அது சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு பர்சன் இன்ட்ரோ பண்ண நினைக்கிறேன், ஒரு பர்சனாக 2 பர்சன் இன்ட்ரோ பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, இது அந்த பையன் ஜங்ஷன் தானே. இந்த பையன் வந்துட்டு யாராக இருக்கும், ஏன்னா ஜங்ஷன் நேம் தெரியா இருக்கும். ஒரு டைம் ஜங்கும் 3 இயர்ஸ் தூக்கி வச்சிருப்பாங்க ஸ்டேஜில். அப்போ எல்லாரும் மேனேஜர் பையன் நினச்சிருப்பாங்க இல்லையா. அந்த ஃபேஸ் அப்படியே இருக்குது. அந்த பையன் பெரிய பையன் ஆகிட்டான் போல, ஜங் கூட இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. உங்களுக்கு 2 பர்சன் இன்ட்ரோ பண்ண நினச்சேன், ஓகேவா. இவன் பேர் ஜங்ஷன், இவன் பேர் ஜங்மின்னு சொல்கிறாங்க. இவங்க யார் ஜங்க் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நேம் கண்டுபிடிக்க தெரியலையா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னோட பசங்க சொல்கிறாங்க. உங்களோட சொல்கிறாங்க. ஆமாம், அதே மை கிட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு கிட்ஸ்? ஆமாம், என்னோட கிட்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம இப்படி ஜவுக்கு என்ன சொல்கிறீங்க, உங்களோட ஏஜுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பசங்க அப்படி கேட்குறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தா அப்படி கேளுங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. அது ஆக்சுவலாக சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நான் மேரிட் மேன் சொல்கிறாங்க. மேரிட் சொல்கிறாங்க. எப்போ ஜங்கு காணிச்சு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சீக்கிரட்டாக மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஃபேமிலி இருக்குது. என்னோட ஐடல் அப்புறம் என்னுடைய பர்சனல் லைஃப் வந்து நான் எப்போவும் வந்துட்டு ஒன்றா வச்சு பார்த்ததில்ல, தனித்தனியாக தான் பார்த்துட்ருக்கேன் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜங்கு உண்மை நீங்கள் சொல்கிறது கேட்குறாங்க. ஆமாம், உண்மை தான். என்னோட கரியர் லைஃப்பில் என்னோட பசங்களை கூட்டிகிட்டு வந்ததில்லை, என்னோட ஃபேமிலி வந்து காமிச்சது கிடையாது. ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் யாரும் பார்த்துருப்பீங்க, என்னோட குழந்தை நம்பியிருக்க மாட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ கூட நாங்கள் நம்பவே இல்லை, நம்ப முடியல சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஜங்கு காட்சி நீங்கள் நம்புங்க சொல்கிறாங்க. நம்பி தான் ஆகணும், ஏன்னா ஜங்கு போய் சொல்ல மாட்டாங்க ஆர்மிஸ் கிட்ட. இருந்தாலும் உண்மையாக ஜங்கு சொல்கிறாங்க. உண்மையாகவே இவங்க 2 பேரும் என் பசங்க, ஓகேவா, என்னோட ஓன் பிளட் அப்படி சொல்கிறாங்க. ஃபேஸை பார்த்தா தெரியுது ஜங்ஷன் ஃபேஸ் அப்படியே டிட்டோ ஜங்குக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் ஜங்மின் தான் ஜிமின் மாதிரி இருப்பான். பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க என்னோட ஓன் கிட்ஸ் தான். சரி ஹாய் சொல்லுங்க சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஹாய் சொல்லிட்டு அப்படி பவ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் செம்ம கியூட்டாக இருக்காங்க, அழகாக இருக்குங்க, லட்டு மாதிரி. அது ஜங்ஷன் 9 இயர்ஸ் பையனா, நல்லா பேசுவான், நல்லா டேலண்டான ஒரு பையன். பார்க்குறாங்க. எனக்கு என்னக்கா என் குழந்தைங்க கூட பாடணும் ஒரு ஆசை சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைங்க பாடுவாங்களா? ஆமாம், 2 பேரும் சிங்கர்ஸ் தான், லிட்டில் சிங்கர்ஸ் சொல்கிறாங்க. லிட்டில் சிங்கர்ஸ்? ஆமாம், லிட்டில் சிங்கர்ஸ் தான், நல்லா பாடுவாங்க. எனக்கு அவங்க கூட ஒரு சாங் பண்ண ஆசை, அதான் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. கண்டிப்பாக பாடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்த்தா கேட்டுருக்காங்க. பிஹைண்ட் த ஸ்டேஜில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இருக்காங்க, லேஸில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம 2 பேரும் சிங்கிங் நல்லா பாடுவாங்க, ஓகே. 2 பேருக்கும் சிங்கிங் நல்லா வரும். அதுவும் ஜங்மின்ட்ட வந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஜங்கோட வாய்ஸ், நம்ம ஜங்ஷன் கிட்ட இருக்குது ஜிமினோட வாய்ஸ். 2 பேரும் வாய்ஸ் மாறி இருக்கும். அழகாக பாடுறாங்க. 3 பேருமே ஜங்குக்கு பேபிஸ் 2 பேர் 3 பேருமே பாடுறாங்க. ரொம்ப அழகாக ஜிமினுக்கான ஒரு சாங் தான் 3 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. அந்த சாங்கை பாடுறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அது கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறாங்க. வாவ் சொல்லிட்டு அந்த ஏஞ்சலிக் வாய்ஸ் 3 பேர் சேர்ந்து பாடுறப்போ அது கேட்குறதுக்கு ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. ஜிமின் கூட 100 இயர்ஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையாக ஒன்று மாதிரி ஒரு பர்சன்னா லைஃப்பில் கிடைக்கிறது வந்துட்டு வரம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. உன் அளவுக்கு யாரும் காயப்படுத்த முடியாது, உன் அளவுக்கு யாரும் லவ் பண்ண முடியாது, நீ காயப்படுத்தா கூட அதில் கூட லவ் தான் இருக்கும் சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக பாடிட்டு இருக்காங்க 3 பேரும். பாடிட்டு பாட்டை வந்து ஸ்டாப் பண்ணி எப்படிப்பா அந்த சாங் முடியுது எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. அச்சோ ஜங்குக்கு பாருங்கள் உங்களோட பசங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் மியூசிக் வந்து பாடுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்களும் நீங்கள் வந்து பெஸ்ட்டு சிங்கர் அப்படின்னாக்கா உங்கள் குழந்தைங்களும் பெஸ்ட்டு சிங்கர்ஸாக தான் ஆவாங்க சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு சிங்கிங் தான் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறது என் மேரேஜை நான் ஹைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்குக்கு உங்களோட பர்சனல் லைஃப்ன்றது வந்துட்டு உங்களுடைய ஓன் செல்ஃப் ஓகேவா. அது நாங்கள் எப்போயுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். நம்மளோட ரிலேஷன்ஷிப்ன்றது நீங்கள் ஒரு ஐடல், நாங்கள் ஒரு ஆர்மி, அவ்வளோதான். உங்களோட ப்ரைவசி லைஃப்பை நீங்கள் எப்போனாலும் வந்துட்டு எப்படினாலும் வச்சுக்கலாம் ஓகேவா, ஹாப்பியாக வச்சுக்கலாம். நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் தான் பண்ணுவோம், நாங்கள் ஹைட் பண்ணவும் மாட்டோம். ஈவன் நீங்களாம் எல்லா ஐடல்ஸுமே சரி, யார் மேரேஜ் பண்ணுறாலும் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் யார் சூஸ் பண்ணாலும் சரி, எங்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். உங்கள் லைஃப் கூட, உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட. உங்கள் ஒய்ஃப் கிட்ட இன்ட்ரோ பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்மின் பார்க்குறான், ஏடா மம்மா கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. இல்லை கூப்பிடக்கூடாது சொல்லி ஜங்தா. இல்லை என்னோட ஒய்ஃபும் வந்துட்டு அவங்கள இப்போ இன்ட்ரோ பண்ண முடியாது, கொஞ்சம் சீக்கிரட் ஓகேவா, கொஞ்சம் டைம் போகட்டும். நான் கண்டிப்பாக எப்போ நான் அந்த ஐடல் கரியர் வந்து ரிலீவ் பண்ணுறேன், மூவ் ஆன் பண்ணுறேனோ அப்போ கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் வந்து இன்ட்ரோ பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் காட்டுறேன். இப்போதைக்கு காட்ட வேணாம், அது சேஃப் இல்லை சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் தப்பாக நீங்கள் கிட்டே ஃபீல் பண்ண என்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே வந்துட்டு உங்கள் கூட தான் இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேவா. நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. உங்களோட பர்சனல் லைஃப் நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும், இது எங்களோட விஷயம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனல் ஜங்கு தேங்க்யூ சொல்லி பவ் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, ஜிமின் தான் 2 குழந்தைங்க தூக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்ஷன் பார்க்குற அம்மா நாங்கள் பாடினது எப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடா நாங்கள், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா எனக்கு உங்கள் வாய்ஸ் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்மின் பார்க்குறான், எனக்கு டாடா வாய்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா ஜிமின் தான் தூக்குறாங்க, தூக்கி க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 குழந்தைங்க பார்க்குறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறான், சின்ன அங்கிள் சொல்கிறாங்க. அங்கிள் கூப்பிட்டா சின்ன கூப்பிட சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, ஏன் உங்களை அங்கிள் தானே கூப்பிடணும், உங்கள் வயசு அப்படி தானே ஜங்கு சொல்கிறாங்க. டேய் நான் சொல்கிறாங்க, அங்கே பாருங்க என்னோட 5 வயசு பெரியவங்க ஓகேவா சொல்கிறாங்க. சீக்கிரமாக காலகாலத்தில் ஒரு மேரேஜ் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன மேரேஜ் பண்ணிக்கணுமா, ஆமாம் சொல்லி வயசாகுதுல சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் சிரிக்கிறான், இல்லை ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்குக்கு பேபி 4 பேர் காரில் வந்துருக்காங்க. ஜிமின் தான் 2 பேபிஸ்க்கு மாறி கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ அழகாக பாடுறீங்க, என் குழந்தைங்க மேலே கண்ணே பற்றும் போடுது ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஏன் மேலே கண்ணப்படாதா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன், டேடா அங்கே பாரு நீ அவ்வளோதான் பார்த்துக்க சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு என்னடா போய் மேலே கோவம் சொல்கிறாங்க. எப்போ தான் என் அம்மா கிட்ட ஃப்ளட் பண்ணிட்டே இருக்கா சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணுறாண்டி அவங்க ஒய்ஃபுடா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது ஓகே, எங்கள் அம்மா எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லிட்டு இப்போ 2 பேர் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தைங்களுக்கு சண்டே வராது, ஃபஸ்ட்டு ஆகாது. ஏன்னா ஜங்ஷன் ரொம்ப நான் பார்த்துப்பேன் ஜங்மீனை பாருங்க, எங்கள் 2 பேர் தான் எங்கள் அம்மா சொந்தம், உங்களுக்கு கிடையாது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க கன்னட மிரர் வழியா இருக்கா அவங்களுக்கு நைட்டுக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கொரியாவில் தான் பசங்க இருக்காங்க, கொரியாவில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிமின் தான் வந்துட்டு அங்கே வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க. இங்கே ஜங்கோட அம்மா ஜங்கோட அப்பா 2 பேரும் நல்லா பார்த்துக்குவாங்க. இன்னும் 1 இயர் ஜிமின் வந்துட்டு கரியரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துருவார். ஜங் பார்க்குறாங்க. இப்போ 2 குழந்தைங்க தூங்கினதுக்கப்புறம் அவங்க ரூமில் குழந்தைங்க விட்டுட்டு அவங்க இன்னொரு ரூம் போகிறாங்க. ஜங் பார்க்குறாங்க, ஆமாண்டா இன்னும் எவ்வளோ டேஸ் தான் கரியரில் இருப்பா சொல்கிறாங்க. இன்னும் 1 இயர் ஜங்க் நீங்கள் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இன்னும் ஒரு 1 இயரில் 6 மந்த்தில் வந்து முடிச்சுட்டு நான் சோலோவாக பண்ணுறேன், அதுவும் இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மிச்ச லைஃப்பில் உனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கே அவ்வளோ பாசிட்டிவ் அது சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவோம் ஜங்ஷன் இருக்கானே உன்னை பக்கத்தில் விட மாட்டான்டா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, அவனை வளர்ந்துட்டேன், குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம டீசெண்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நான் இன்டீசெண்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம லைஃபே இருக்குது சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் சொல்கிறாங்க. குழந்தைங்க பிறந்தாங்க தான், அதுக்கப்புறம் லைஃப்பில் இல்லை சொல்கிறாங்க. கரெக்டு தான், நீ ஹாப்பியாக இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜங்கா, எனக்கு என்ன குறைச்சல சந்தோஷத்துக்கு. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க, ட்ரூவாக மேட்ல லவ் பண்ண குழந்தைங்க நீங்கள், அப்புறம் அங்கிள் ஆண்டி, ஒரு அழகான ஃபேமிலி, அப்புறம் 2 பேண்ட்மேட்ஸ், அப்படியே அவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு எனக்கு என்ன குறைச்சல், எல்லாமே இருக்குது என் லைஃப்பில், எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். என் அம்மா மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிப்பாங்க தெரியுமா அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க பார்த்து தான் இருப்பாங்க, அவங்களோட பிளஸிங்ஸ் நம்ம கூட தான் இருக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு ஹாப்பியாக இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. நான் லைஃப்பில் ஒரு டைம் செல்ஃபிஷாக இருந்தது, அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹர்ட் ஆக சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஓகேவா, அப்படி இருந்தது அப்போ தப்பு இல்லை, ஏன்னா உனக்கு கரியர் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா உண்மைதான். ஒருவேளை நீ வந்துட்டு கரியரில் வந்து இல்லாமல் போயிருந்துச்சு கண்டிப்பாக நான் லைஃப் லாங் கழட்டியாக இருந்திருப்பேன். நீ அப்போ செல்ஃபிஷாக இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம செல்ஃபிஷாக தான் இருப்போம் லைஃப்பில், அது தப்பு இல்லை ஓகேவா சொல்கிறாங்கன்னா அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கா, ரொம்ப அழகான ஒரு பெரிய ஃபேமிலி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஒரு பிக்சர் இருக்குது, அது ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மின் ஜங்குக்கு 2 பேபி சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. என் பன்னி பையா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அப்படியா நீ எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் கூப்பிட்டுருக்க பன்னி பையன்னு சொல்லிட்டு. அப்போ பனி பையனுக்கு எதனா கிடைக்குமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பனி பையனுக்கு எதாவது வேணுமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. கொடுத்துட்டா போச்சு சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு ஹாப்பியாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி டச் பண்ணிக்கிறது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிச்சுருக்காங்க. இதோடைய அந்த ஸ்டோரியை ஹாப்பி எண்ட் பண்ணுறேன் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே பாய் டேக்கர். எங்கேயாவது நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி தான் சாரிடா ஓகே பாய் டேக்கரா.